வார்த்தைகளை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். On va voir comme thème நாம் பார்க்க போகிற தலைப்பு l'ombre et l'exacte représentation. நிழலும் வரப்போகிற நன்மைகளின் பொருளும் என்று சொல்லி. Donc je répète le thème de cet jour, இந்த நாளின் தலைப்பு l'ombre et l'exacte représentation. நிழலும் வரப்போகிற நன்மைகளின் பொருளும் என்று சொல்லி. Selon l'Hébreu 10:1. எபிரேயர் 10:1. Donc la Bible nous décortique வேதம் நமக்கு சொல்லுகிறது, en effet la loi qui possède une ombre des biens à venir et non l'exacte représentation des choses ne peut jamais par les mêmes sacrifices qu'on offre perpétuellement chaque année amener les assistants à la perfection. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. Donc aujourd'hui, இந்த நாளிலே on va un peu méditer comme une étude biblique. நாளிலே வேத பாடமாக நாம பார்க்க போகிற Comme காரியம் une étude biblique, வேத பாடம், la révélation des paroles. வேதத்தின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம். Beaucoup de chrétiens நிறைய கிறிஸ்தவர்கள் croient en Jésus, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். mais il n'y a pas une assurance dans ce nom Jésus-Christ. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நம்பிக்கை இல்லை. Pourquoi? ஏன்? Parce que ஏன் என்று சொன்னால் ils ne décortiquent pas en profondeur l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஆழமாய் அதை பார்ப்பதில்லை. Parce que l'Ancien Testament est une fondation பழைய ஏற்பாட்டு காலம் தான் அடிப்படையா இருக்கிறது pour les Israéliens. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. Donc ils le croient jusqu'aujourd'hui அப்ப இந்த நாள் வரைக்கும் அவங்க விசுவாசிக்கிறது dans leurs 5 livres. அவங்களுடைய 5 ஆகமத்தை. Et ils croient à la loi et les commandements de l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தின் சட்ட திட்டங்களை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். Donc jusqu'aujourd'hui, அப்ப இந்த நாளிலே ils le croient அவங்க விசுவாசிக்கிறது que c'est l'Éternel qui a donné ces paroles பரலோக தேவனே அந்த வசனங்களை par கொடுத்திருக்கிறார் Moïse. மோசேயின் மூலமாக. Donc Moïse, il nous a décortiqué அப்ப மோசே வெளிப்படுத்தி இருக்கிறார் la voix de l'Éternel, தேவனுடைய சத்தத்தை, la parole de l'Éternel. தேவனுடைய வார்த்தைகளை. Donc ils croient aujourd'hui jusqu'à maintenant அப்ப இந்த நாள் வரைக்கும் அவங்க அதை en disant que விசுவாசிக்கிறார்கள். cette parole அந்த வார்த்தைகள் ne mentira jamais ஒரு நாளும் போய் பேசாது. parce que c'est la vérité ஏனென்று சொன்னால் அது qui est சத்தியம். descendue du ciel. Acclame la அது parole. Amen. வானத்திலிருந்து இறங்கி வந்தது. C'est la vérité அது சத்தியம் qui est descendue du ciel. வானத்திலிருந்து இறங்கி வந்தது. Donc maintenant, அப்போ இப்போது les chrétiens aujourd'hui, கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே ils savent que அவங்களுக்கு தெரியும் cette parole qui est descendue vers Sinaï அந்த சீனாய் மலையில இறங்கி வந்த அந்த வசனம் est descendue en chair et en os pour notre rencontre. Dis அது Amen. நம்மை சந்திக்க மாம்சமாக Alléluia. வந்தது. Cette parole qui est descendue அந்த இறங்கி வந்த அந்த Sinaï வசனம் சீனாய் மலையில a descendu en chair et en os அது மாம்சமும் dans le சதையுமாய் Nouveau Testament. புதிய ஏற்பாட்டிலே இறங்கி Donc வந்தது. ils n'ont pas cette assurance அவங்களுக்கு அந்த உண்மை en தெரியாமல் disant que si je suis Jésus-Christ, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், sans défaut j'aurai la vie éternelle. எந்த இதுவும் இல்ல பாதிப்பும் இல்லாமல் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் Combien de கொள்வேன். personnes disent Amen? எத்தனை பேர் ஆமென்னு Donc சொல்றீங்க? beaucoup de gens அப்ப நிறைய ஜனங்கள் aujourd'hui, இந்த நாளிலே ils ont tant de difficultés pour suivre Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நிறைய கஷ்டப்படுறாங்க. 2 semaines, ils suivent Jésus. 2 வாரம் அவரை பின்பற்றுறாங்க. Quand ils ont beaucoup de problèmes, ils suivent les hommes. நிறைய பிரச்சனை வந்தோடனே வேற ஒருவரை 1 பின்பற்றுறாங்க. semaine, ils suivent Jésus. ஒரு வாரம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. Quand ils ont des mots, ils suivent la location. அவங்களுக்கு குறைவு வரும்போது அலங்காசத்தை பின்பற்றி போகிறாங்க. Ce n'est pas une faute de suivre quelque chose. எதையாவது பின்பற்றுவது தவறில்லை. Attrape la main de Jésus toujours. இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தை C'est எப்போதும் par la பிடித்துக்கொள். parole de Jésus que tu affranchiras tous les problèmes de ce monde. எல்லா C'est la பிரச்சனைகளும் parole. அதன் Dis மூலமாக Amen, தான் Jésus. கடந்து செல்ல முடியும். C'est par la parole de Jésus-Christ இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின் tu மூலமாக தான் affranchiras tout l'obstacle de cette terre. எல்லா தடைகளையும் இந்த உலகத்திலே நீ கடந்து செல்ல முடியும். Alors, écoutez-moi bien. அப்ப நான் சொல்வது என்னன்றே Ici, கேளுங்க. quand on dit l'ombre et l'exacte représentation, நிழலும் வரப்போகிற நன்மைகளின் பொருளும் என்று சொல்லும்போது les Israéliens qui sont en train de croire, அதை விசுவாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் c'est l'ombre qui le croit. அவங்க அந்த நிழலை மாத்திரம் Ils விசுவாசிக்கிறார்கள். n'ont pas vu l'exacte représentation. அவங்க இன்னும் அந்த நன்மையின் பொருளை Ils ont அவங்க cru à விசுவாசிக்கிறார்கள். l'ombre. அவங்க நிழலை Donc, விசுவாசிக்கிறார்கள். la Bible, il est clair. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Ici, ce verset, இந்த வசனம் Hébreux 10:1, எபிரேயர் 10:1 décortique non seulement அதை மாத்திரம் நமக்கு tout வெளிப்படுத்தவில்லை, ce qui est sacrifice de l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டுகளின் எல்லா பலிகளையும் சொல்லுகிறது. la présentation du tabernacle, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின்
Et ces சொல்கிறது ustensiles-là அதுல இருக்கிற எல்லா de l'Ancien Testament பழைய ஏற்பாட்டு காலத்துல représentent coûte que coûte Jésus notre Seigneur. இயேசு கிறிஸ்துவே அவர் அது என்று சொல்லி எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுகிறது. Moïse, மோசே pour ce qu'il a écrit dans l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதின எல்லா le காரியமும் Pentateuque, là, le 5 livres, là, அது அந்த 5 புத்தகங்களும் Jésus, quand il est venu dans ce monde, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது il n'a pas dit Moïse, il a écrit le commandement. மோசே கட்டளைகளை எழுதினான் என்று சொல்லி அவர் Il n'a சொல்லவில்லை. pas dit Moïse, il a écrit au commencement. அவர் ஆதியிலே மோசே எழுதினார் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. Il n'a pas écrit Moïse, il a écrit comment il faut faire le tabernacle. எப்படி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே எழுதினார். Jésus n'a pas dit que Moïse, il a écrit qu'est-ce que vous devez faire qu'est-ce que vous devez suivre comme commandement. எந்த கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் எழுதினான் என்று சொல்லி அவர் La சொல்லவில்லை. Bible est simple dans le Nouveau Testament. புதிய ஏற்பாட்டு காலத்தில் Jésus, quand il est venu sur cette terre, இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது en chair et en os, அவர் மாம்சமும் எலும்புமாய் il வந்தபோது dit Moïse, il a écrit de moi. Attends, la parole dit Amen. குறித்து எழுதியிருக்கிறார் Alléluia. என்று சொல்லுகிறார். Il a dit Moïse, il a écrit de moi. மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறார் என்று சொல்லி Que சொல்லுகிறார். ce soit le début, அது ஆரம்பமா இருந்தாலும் que ce soit la fin de 5 livres, இல்ல அந்த 5 புத்தகங்களின் முடிவாய் que ce soit இருந்தாலும் les sacrifices et les holocaustes, இல்ல அந்த பலிகளாய் இருந்தாலும் que ce soit les bêtes qui s'est fait tuer pour leur pardon de péché, அவருடைய பாவ மன்னிப்புக்காக அடிக்கப்படுகிற மிருகங்களாய் இருந்தாலும் que ce soit le tabernacle, இல்ல ஆசாரிப்பு கூடாரமா tous les இருந்தாலும் ustensiles de tabernacle, அதுல இருக்கிற பொருட்களா de இருந்தாலும் l'extérieur jusqu'à l'intérieur, வெளியில இருந்து உள்ள வரைக்கும் dans l'endroit le saint, l'endroit le plus saint, அங்க பரிசுத்த ஸ்தலமா இருந்தாலும் tout parle de Jésus-Christ. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிச்சே Tout பேசுகிறது. parle de Jésus-Christ. எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிச்சே Si quelqu'un il ne voit pas Jésus, இயேசு கிறிஸ்துவை யாருன்னா அதுல si பார்க்கல quelqu'un il ne voit pas Jésus, யாருன்னா இயேசு கிறிஸ்துவை la பார்க்கவே représentation exacte de l'homme là, அது அங்க இருக்கிற நிழலினுடைய உண்மையை பார்க்கவில்லை il ne peut pas croire à 100% à Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவை 100% அவங்களால Les chrétiens même, ils ne sont pas très assurés dans leur vie. அப்ப கிறிஸ்தவர்களே அவங்க முற்றிலுமாய் நம்பிக்கையில இல்லை. Donc les chrétiens aujourd'hui, ils aiment bien faire des disputes aujourd'hui. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நல்ல வாக்குவாதம் செய்ய Quelle விரும்புகிறார்கள். religion est le plus puissant des religions? எந்த மதம் ரொம்ப வல்லமையான மதம் என்று Non, சொல்லி. arrêtez, Jésus n'est pas venu pour fonder une religion. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. Jésus il est venu pour démontrer la voie, la இயேசு seule voie. கிறிஸ்து ஒரே வழியை காண்பிக்க வந்தார். Donc Jésus n'est pas venu pour fonder une religion. இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. Il disait que tout ce que vous êtes en train de parler, là, நீங்க பேசுகிற காரியம் எல்லாம் il dit que tout ce que vous êtes en train de parler dans les religions, நீங்கள் மதத்திலே பேசுகிற சகல காரியமும் décortique ces religions, அதை நீங்கள் ஆராய்ந்து lis la parole de பார்ப்பீர்கள். tes religions. அந்த வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் Ils sont en என்றார். train de décortiquer de moi là-bas. Attends, la parole dit Amen. Ils sont en train de décortiquer de moi. அதை என்ன குறித்து Pas toute la பேசுகிறார்கள்? religion. எந்த மதமா Une இருந்தாலும் religion qui parle du pardon du péché. பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிற Une மதம், religion qui parle d'un holocauste ou d'un sacrifice. இதோ பலிகளை குறித்து பேசுகிற ஒரு மதம். Sans faute. எந்த எந்த Ils sont en நம்பிக்கை train de இல்லாமல். décortiquer de Jésus-Christ là-bas. அவங்க Acclame la parole, dis Alléluia. Amen, dis Alléluia. 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 Donc voilà Moïse, qu'est-ce qu'il a écrit? அப்ப மோசே என்ன எழுதியிருக்கிறார்? Donc si tu vois Jean 5, யோவான் 5 பார்க்கும்போது si tu vois Jean 5, யோவான் 5 dans le 46, 47, 46 donc je 47 lis Jean, யோவானிலே Jean 5, யோவான் 5வது அதிகாரம் dans 45, 46, 47. 46 47 Car si vous croyez Moïse, vous me croiriez aussi, parce qu'il a écrit de moi. Est-ce que c'est clair? Amen, amen. Maintenant, mais si vous ne croyez pas à ces écrits, comment croirez-vous à mes paroles? நீங்கள் மோசேயை விசுவசித்தீர்களானால் என்னையும் விசுவசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வாக்குகளை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். Alors là, la parole est claire. அப்ப வேதம் நமக்கு Jésus தெளிவாய் décortique le verset clairement en disant que இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார் நமக்கு tout ce qu'il a வசனத்தை. écrit, அவன் எழுதியிருக்கிறதெல்லாம் Moïse à l'Ancien Testament, மோசே பழைய ஏற்பாட்டு il காலத்தில் a écrit de moi. அவன் என்னை குறித்து தான் Il எழுதியிருக்கிறான். a écrit de moi. அவன் என்னை குறித்து Donc தான் il y a எழுதியிருக்கிறான். tant de choses à décortiquer dans l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய காரியங்கள் Je ne இருக்கிறது. vais pas vous faire comprendre toutes les choses எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நான் விளக்கி selon l'Esprit Saint qui சொல்றேன். va révéler aujourd'hui. பரிசுத்த ஆவியானவர் விளக்குகிற Tu dois பிரகாரம் comprendre où il est Jésus. அங்க எங்க இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நீ புரிந்து கொள்ள போகிறாய். Dans tous les endroits, il y a Jésus-Christ. எல்லா இடத்திலும் இயேசு இருக்கிறார். Dans l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் là où tu lis, நீ எங்கே il y a வாசிக்கிறாய்? Jésus-Christ qui est démontré là-bas. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். C'est comme les gens, ils n'arrivent pas à voir cette révélation. ஜனங்கள் அந்த வெளிப்பாட்டை பார்க்க Comme முடியவில்லை les என்றால், croyants marchent
marchent dans l'ignorance aujourd'hui, விசுவாசிகள் அறியாமலே நடந்து செல்லும்போது ils n'arrivent pas à attraper à 100% Jésus-Christ et le Sauveur. 100% இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர்களால் பிடித்துக் கொள்ள Pourtant, c'est முடியவில்லை. Jésus qui a guidé l'Israël. Combien de personnes disent Amen? Alléluia. C'est Jésus-Christ qui a guidé l'Israël. இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். Construction du tabernacle. ஆசாரிப்பு கூடார கட்டமைப்பு. Construction du tabernacle. ஆசாரிப்பு கூடார கட்டமைப்பு. Attention, Moïse. ஜாக்கிரதை மோசே. Il sait construire. அவனுக்கு கட்டமைப்பு தெரியும். Il est un expert là-dedans, lui. அவன் அதில் வல்லவனா இருக்கிறான். Il a même construit un ville pour Ramsès. ராம்சேஸுக்காக அவன் ஒரு பட்டணத்தை Donc il a une கட்டினான். intelligence, c'est un grand. அப்ப அவனுக்கு நல்ல புத்திசாலித்தனம் Donc il sait bien இருக்கிறது. construire. அவனுக்கு நன்றாக கட்ட தெரியும். Mais il ne connaît pas la révélation. ஆனா அவனுக்கு வெளிப்பாடு தெரியாது. Maintenant, Dieu l'amène à Sinaï. இப்போது சீனாய் மலைக்கு அவனை கொண்டு Sur la செல்கிறார். montagne là. அந்த மலையிலே Quand il parle du tabernacle, அவர் ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து பேசும்போது l'Éternel dit, தேவன் சொல்லுகிறார், attention, ஜாக்கிரதை, tu devais faire நீ செய்ய வேண்டியது le modèle que tu as vu en haut. நீ மேலே பார்த்த மாதிரிப்படி செய்ய வேண்டும். Attention, tu devais faire le modèle que tu as vu là-haut. நீ மேலே பார்த்த அந்த மாதிரியின்படியே கட்ட வேண்டும் என்று Donc le சொல்லுகிறார். tabernacle c'est quoi? அப்ப ஆசாரிப்பு கூடாரம் என்ன? Le tabernacle que Moïse il a commandé à construire sur terre c'est quoi? இந்த உலகத்திலே அவன் கட்ட வைத்த அந்த C'était ஆசாரிப்பு un கூடாரம் modèle. என்ன? Combien de personnes disent Amen? C'était un modèle. அது ஒரு மாடல். On est d'accord? ஆமென். Si tu dis que ce tabernacle est le modèle, l'original est où? அப்ப அந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரு நிழல் என்று சொன்னால் அந்த ஒரிஜினல் L'original est de où? எங்கே இருக்கிறது அதனுடைய T'as pas நிஜம்? compris? L'original c'est Jésus-Christ. Amen. Acclame la parole, dis Amen. தேவனுடைய Oh, நாமத்துக்கு tu comprends pas. அதுதான் நமக்கு புரியவில்லை. Si quelqu'un il rentre en Jésus, யாருன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள போவாங்க chrétien rentre en Jésus, இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருத்தங்க போவாங்க ça y est, il va rentrer dans le lieu sacré. அவங்க பரிசுத்த சத்துக்குள்ள Eux, ils vont நடந்துருக்காங்க. rentrer dans le lieu de tabernacle en bas. கீழே யார் Moi, je rentre en Jésus-Christ, là. நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள Qui c'est qui est rentré à vrai dire dans le lieu sacré? Attends, on va dire Amen. Alléluia. Beaucoup de gens ne comprennent pas. நிறைய பேருக்கு அது விளங்க Non, est-ce que vous êtes clair? அது தெளிவாக இருக்கிறீர்களா? Écoutez-moi. சொல்றதை கேளுங்கள். Une sœur qui a une chaîne, la jolie chaîne. இது ஒரு சகோதரிக்கு ஒரு நல்ல செயின் வச்சிருக்காங்க. Une jolie chaîne là. ஒரு நல்ல அழகான செயின். Une autre sœur qui dit ah c'est joli ça. இன்னொரு சகோதரி சொல்றாங்க அது ரொம்ப அழகா இருக்கிறது. Donne-le-moi, je vais faire la même contenu. அதை கொடுங்க அதே மாடல்ல நான் செய்ய போறேன்னு சொல்லி. Il l'amène là-bas. அதை அங்க கொண்டு போறாங்க. Ils le font, il a le même modèle. அதே மாடல்ல Après il redonne là à la sœur là. திருப்பி அந்த சகோதரிடத்துல இதை கொடுத்து விடுகிறாங்க. Elle a une modèle. அவங்களுக்கு அது மாதிரி Ce n'est pas l'original. ஆனா அது ஒரிஜினல் கிடையாது. L'original c'est avec la sœur qu'elle a pris. ஒரிஜினல் இந்த Ah oui ou non? ஆமாவா இல்லையா? Maintenant Moïse il a amené une modèle. போது மோசே ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கான். Donc il a amené que la modèle, l'original il était toujours là-haut. Original. L'original il était toujours là-haut. ஒரிஜினல் வேலை தான் Il இருக்குது. a descendu dans le Nouveau Testament. புதிய ஏற்பாட்டு காலத்துல அது இறங்கி வருது. Donc vous devez comprendre quelque chose déjà. அப்ப உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு காரியம். Tout est fait எல்லாம் செய்திருக்கிறது. par l'original que Jésus, Dieu, l'Éternel, il a இயேசு montré. கிறிஸ்து காண்பித்த அந்த ஒரிஜினல் மூலமாக La première contact avec l'Éternel, Moïse là. மோசே முதல் கான்டாக்ட் தேவனோட கூட. La première contact avec முதல் l'Éternel. கான்டாக்ட் இயேசு தேவனோட கூட. Dieu dit, je suis l'Éternel. தேவன் சொல்லுகிறார் நானே Je suis qui je suis. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். C'est je suis, il t'envoie. நானே உன்னை அனுப்புகிறேன். Mais Seigneur, comment je peux te montrer, je t'ai montré comme ça que tu es Dieu. நீ தேவன் என்று சொல்லி நான் எப்படி காண்பிப்பது என்று Il சொல்லி dit, qu'est-ce qu'il a dans ta main? அவர் சொல்லுகிற ஒரு கரத்துல என்ன Il இருக்கிறது? dit, une bout de bois. ஒரு ஒரு Un bâton de bois. ஒரு கழி இருக்கிறதுன்னு Un சொல்றார். bâton en ஒரு bois. கோல் இருக்கிறதுன்னு Il dit, சொல்றார். jette ce bâton. அவர் சொல்லுகிறார் அதை கீழே போடு. Dès qu'il a jeté le bâton, அந்த கோலை அவன் கீழே le bâton போடும்போது transformé en serpent. அது சர்ப்பமாக Le மாறினது. bâton transformé en serpent. அது Le சர்ப்பமாக serpent, c'est quoi? C'est மாறினது. la mort. சர்ப்பம் எதை குறிக்கிறது? Oui ou மரணம். non? ஆமாவா À இல்லையா? l'Éden, Satan, il est venu quoi? Comme un serpent. ஏதேன் தோட்டத்திலே பிசாசு En எப்படி disant, வந்தார்? désobéi, le சர்ப்பமாக. salaire de péché est devenu la mort. அப்ப சர்ப்பம் பாருங்க பாவமாய் Le serpent est மாறினது. là, சர்ப்பம் mort. இருக்கிறது, Oui மரணம் ou non? இருக்கிறது. Maintenant, le bâton. இப்போது அந்த கோல், Le bâton de bois là. அந்த கோல் Ça, c'est la croix. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. C'est la croix. அது சிலுவை. L'Éternel il dit, jette cette croix. தேவன் சொல்லுகிறார் அந்த சிலுவை போடு. Il y a quelqu'un qui va mourir comme serpent là. அந்த சர்ப்பத்தை போல ஒருத்தங்க மரிக்க Et போகிறாங்க. attrape ce serpent. அந்த சர்ப்பத்தை பிடித்துக்கொள். Tu vas avoir la vie éternelle. உனக்கு நித்திய ஜீவன் Ce serpent, il ne va pas te mordre. இது அது உன்னை Attrape ce serpent. அதை பிடித்துக்கொள். அந்த Celui qui attrape la mort de Jésus. இயேசு கிறிஸ்துவை Ils ne mourront jamais, ils auront la vie éternelle. Attends, la parole, amen, hein? Alléluia. Beaucoup de chrétiens, ils ont peur de toucher la parole de Dieu. நிறைய கிறிஸ்தவர்கள் வசனத்தை Beaucoup de பிடிக்க chrétiens, இருக்கிறார்கள். ils ont peur de garder leur Bible à la maison. இதோ வேதத்தை வீட்டில் வைத்துக் கொள்ள Ils ont peur de garder la croix à la maison. சிலுவையை
La croix, c'est la malédiction. அவங்க சொல்றாங்க அது சாபம் என்று சொல்லி. La croix, ce n'est pas une malédiction. அந்த சிலுவை சாபம் La கிடையாது. croix de Jésus a porté tes malédictions. Acclame la parole de Dieu. Amen. La croix de Jésus, il a porté toutes tes malédictions. எல்லா சாபங்களையும் சுமந்து Alléluia. Moïse, il va au Pharaon. மோசே பார்வோனுக்கு முன்பாக போகிறான். Écoutez-moi, c'est des modèles que je vous raconte. Hein. C'est நான் சொல்லுகிற la vérité et le modèle. சத்தியத்தையும் அதன் மாதிரியும் உங்களுக்கு Le சொல்லுகிறேன். modèle est l'original. Là. மாதிரியையும் L'ombre est l'exacte représentation. அதனுடைய உண்மையான காரியத்தை Quand il சொல்லுகிறேன். affronte Pharaon, அவன் பார்வோனுக்கு முன்பாக போய் il dit que நிற்கும்போது, je viens de la part de Jéhovah. அவன் யெகோவாவின் நாமத்திலே நான் வருகிறேன்னு சொல்றான். Il dit qu'est-ce qui te prouve que tu viens de vrai Dieu là? என்ன உனக்கு ப்ரூவ் பண்ணுகிறதுன்னு சொல்லி அவன் கேட்கிறான். Il tend le bâton. அவன் அந்த கோலை கீழே போடுகிறான். Il devient serpent. அது சர்ப்பமாக Les மாறுகிறது. magiciens de Pharaon, பார்வோனுடைய மஜிசியன்களும் ils jetaient aussi les bâtons. அவங்களும் அந்த கோலை தோலை போட்டு Il devient serpent. அதுவும் சர்ப்பமாக மாறுகிறது. Le bâton de Moïse மோசேயினுடைய அந்த est கோல் transformé en mort. அது மரணமாக மாறுகிறது. Les bâtons des les magiciens, இது அந்த மந்திரவாதிகளுடைய Transforme en கோலம், mort aussi. அதுவும் மரணமாக மாறுகிறது. mort, அந்த மரணம் mort. இதுவும் மரணம். La mort avale les morts. Acclame la parole, c'est amen, hein? La mort a avalé les morts. Par la mort de Jésus-Christ, et mort a été avalé. Tu as plus de mort parce que Jésus est mort pour toi. Tu as vu la vie éternelle. Acclame la parole, c'est amen. Alléluia. Il y a trop de révélations aujourd'hui. இன்னைக்கு வெளிப்பாடுகளே இல்லை. Dans l'église, les gens ils parlent, mais on ne sait pas de quoi ils parlent. சபைகளிலே ஜனங்க பேசுகிறாங்க. Réveille ton esprit. Réveille ton esprit. உன்னுடைய ஆவியை விழித்தெழ செய். Réveille ton esprit. உன்னுடைய ஆவியை விழித்தெழ செய். Regarde la parole, comment il t'assure. இந்த வேத வசனம் நமக்கு எப்படி அதை ஆர்த்த Donc சொல்லுகிறது Moïse, பாருங்க. il a écrit ça. அப்ப மோசே எழுதும்போது Il sait que Jésus va venir. அவனுக்கு தெரியும் இயேசு Il வரப்போகிறார். sait que Jésus va venir donner sa vie. அவன் இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுக்க Il போகிறான்னு sait அவனுக்கு que தெரியும். Jésus va venir pour ce monde-là. இந்த உலகத்துக்காக இயேசு கிறிஸ்து Pour ces gens dont வரப்போகிறார். ils sont en train de cerner dans le péché. இந்த பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற Il ஜனங்களுக்காக va இயேசு donner sa vie sur la வரப்போகிறார். croix. சிலுவையிலே தன் ஜீவனை Autrement dit, sur le bâton de தெரியும். bois. அப்ப அந்த கோலிலே அவருக்கு கொடுக்க போகிறார். Et il va donner la rédemption pour tout le monde. இந்த உலக ஜனங்களுக்கு மீட்பை தரப்போகிறார் என்று சொல்லி C'est ce que Jésus il est en train de raconter. Moïse, il a écrit de moi. இது அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து மோசே எழுதியிருக்கிறான் என்று Donc சொல்லி. attention, அப்போ ஜாக்கிரதை. toutes les choses que Moïse a écrites, மோசே எழுதின சகல காரியங்களும் cherche où il est Christ là-bas. அங்க எங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி Demande la கேட்கிறார். révélation à l'éternel. தேவனுடைய அந்த வெளிப்பாடுகள் Parce que எல்லாம். les révélations, எல்லா வெளிப்பாடுகளும் வெளிப்பாடுகள், c'est quelque chose de très important. அது மிக முக்கியமான ஒரு La காரியம். révélation te construit dans la vie spirituelle. வெளிப்பாடுகள் உன்னை கட்டமைக்கிறது La ஆவிக்குரிய révélation amène dans la sainteté. வெளிப்பாடுகள் உன்னை பரிசுத்தத்திலே கொண்டு La செல்கிறது. révélation édifie dans la parole et en Christ. வெளிப்பாடுகள் உன்னை எதிர்ச்சி பண்ணுகிறது தேவனுடைய வசனத்திலே. La révélation ne te cédera jamais trébucher pour les péchés. வெளிப்பாடுகள் Alléluia. பாவத்தை விடுவிடாது. Alléluia. Alléluia. Les chrétiens doivent souvent marcher dans la révélation. கிறிஸ்தவர்கள் பாருங்க அந்த வெளிப்பாட்டிலே கடந்து செல்ல வேண்டும். Alléluia. 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 Donc la Bible est claire. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Donc tous les ustensiles, எல்லாம் அந்த அது toutes les வைக்கப்பட்டிருக்கிற actions de l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டுகளின் எல்லா toutes les செயல்களும் représentations de l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தின் எல்லா காரியங்களும் il est basé sur Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. Tout ça, c'est des modèles. எல்லாமே மாடல் மாதிரி. Tout ça, c'est des modèles. எல்லாமே மாதிரிகள். Tout ça, c'est des ombres. எல்லாமே Ce n'est நிழலாக. pas l'exacte représentation. ஆனா அது பொருள் அல்ல. Ce n'est pas l'original. அது உண்மையான பொருள் அல்ல. Donc voilà, Colossiens 2,17, comment il est en train de décortiquer les choses. கொலோசியர் 2:17 எப்படி வெளிப்படுத்துகிறது? C'était l'ombre des choses à venir. அவைகள் வருங்காலங்களில் நிழலாய் இருக்கிறது. Tout ce que vous voyez là dans la parole, là dans l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தின் வசனங்களை நீங்கள் பார்க்கிற போது c'était l'ombre des choses à venir. அவைகள் எல்லாம் வருங்காலத்திற்கு நிழலாய் இருக்கிறது. Mais le corps, ஆனால் அவைகள் எல்லாம் mais le sens, ஆனால் அதனுடைய பொருள், mais le fœtus ஆனால் அதனுடைய கரு est en Christ. Acclame la parole, dis amen. Alléluia. Le fœtus, ஆனால் அதனுடைய le கரு vrai sens, உண்மையான பொருள் les trésors cachés, அது மறைப்பட்டிருக்கிற c'est மறைபொருள். Christ. Alléluia. 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 Quelqu'un qui court derrière les sacrifices là. யாரெல்லாம் பலிகளுக்கு பின்னாக ஓடுகிறார்கள்? Quelqu'un qui dit que oui, moi, quand je coche l'agneau, ça y est, tous mes péchés sont pardonnés. இதோ நான் ஆட்டை வெட்டும் போது எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படுகிறது. Pourquoi t'as pas l'assurance l'année prochaine, tu es en train de décocher encore une fois? ஏன் உனக்கு அடுத்த வருஷம் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் திருப்பியும் ஆடை வெட்டுகிறாய்?
Les frères et sœurs, சகோதர சகோதரிகளே, vous êtes en train de poser des questions நீங்க கேள்வி கேட்கிறீங்க avec votre intelligence là. உங்களுடைய அறிவினாலே. Comment est-ce possible que எப்படி இது சாட்சியம்? Dieu peut faire chair? ஆண்டவர் மாம்சத்திலே வந்தார். Comment ça est possible எப்படி அது சாட்சியம்? qu'un Dieu ஒரு தேவன் peut venir எப்படி வர en chair et en os comme nous? நம்மளை போல மாம்சத்திலே Comment on peut l'accepter ces choses-là? எப்படி அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள Je முடியும்? vous pose une question. உங்களிடத்துல ஒரு கேள்வி Puisque கேட்கிறேன். vous êtes intelligent, நீங்க அறிவுள்ளவர்களா toi qui es un pauvre pécheur, நீ பாவியா இருக்கிறாய். avec tes 6 sens, tu as commis des péchés, உன்னுடைய 6 அறிவினால் நீ பாவம் tu as செய்கிறாய். commis des iniquités. நீ மீறுதல்களை செய்தாய். Comment est-ce possible அது எப்படி சாட்சியம்? pour tes péchés, உன்னுடைய pour பாவத்திற்காய் ôter tes iniquités? உன்னுடைய மீறுதல்களை Un pauvre agneau à 5 sens peut mourir pour ça. அறிவில்லாத ஒரு ஆடு உனக்காய் மரிக்க முடியும். Vous allez dire que ce pasteur il est fou. நீங்க சொல்லுவீங்க இது பாஸ்டர் பைத்தியம் என்று. Je suis un fou en Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் பைத்தியம். Réfléchissez les gens là. இந்த கேள்வி இது பார்க்கிற ஜனங்களே. Tu dis que comment est-ce possible que Dieu il peut venir comme nous? Tu acceptes pas, non? தேவன் என்னை போல் வர முடியும் என்று Comment un agneau à 5 sens peut donner sa vie pour tes péchés? எப்படி அஞ்சு அறிவுள்ள Toi t'es un homme, celui-là un animal, oui ou non? Est-ce qu'il était compris à tes péchés? உன்னுடைய பாவங்களை Non. Est-ce que l'agneau il a fait péché avec toi? உன்னோடு கூட Oui ou நான் non? பாவம் செய்ததா இல்லையா? Comment tu es gauche, tu dis que tout est fini pour moi? எப்படி அந்த ஆடு நிகழ்ந்த இருக்கும்? N'est-ce pas qu'il y a un hypocrite? N'est-ce pas vous êtes des hypocrites? இது நீங்க ஹிப்போக்ரிட்டா இருக்கீங்க. T'acceptes pas. Hey. Dieu, il a fait l'homme à son image. தேவன் அவருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். L'image, il est tombé dans le péché. இதான் அந்த சாயல் பாவத்திலே Maintenant, c'est celui qui devait prendre la responsabilité அவர்தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி pour l'humanité. அந்த மனுக்குலத்திற்காக. C'est un humain qui devait donner sa vie. ஒரு மனுஷன் தான் ஜீவனை கொடுக்க வேண்டும். Oui ou non? ஆமாவா? Ce n'est pas un agneau qui devait donner sa vie. ஒரு ஆடு கொடுக்க Comment est-ce possible, un agneau? சாட்சியம் ஒரு ஆடு. Va lui dire que oui, c'est pour mes péchés, je t'égorge. இது என்னுடைய பாவத்திற்காக Est-ce qu'il te répond? சொல்லி பாருங்க. L'agneau, est-ce qu'il te répond? ஆடு உங்களுக்கு பதில் Écoute-moi, s'il avait sa bouche là, அவனுக்கு கொண்டு வாய் il va dire que toi, tu es un hypocrite, un voleur, un brigand de la planète. நீ பாரு எப்படி செய்கிறாய் Toi, tu tournes au troupeau à cause de tes péchés. உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய எல்லாரையும் அழித்து Non, கொடுக்கிறேன். oui ou non? ஆமா Quand tu vas amener l'agneau là, நீ ஆடு il இழுத்து va ouvrir sa கொண்டு bouche, il va dire, mais quand est-ce que tu as arrêté de faire tes péchés là? அது வாயை திறந்து சொன்னா நீ Non, எப்போ oui ou non? பாவத்தை Alors tu es d'accord avec un agneau, tu n'es pas d'accord avec un Dieu par sa compassion qui descend avec chair en os pour donner la vie éternelle pour toi. ஒரு ஆடுக்கு நீ Acclame la parole du Amen, Seigneur. Alléluia. Oui. C'est ce qu'on appelle அதுக்கு பேர் தான் la révélation. வெளிப்பாடு. Et la révélation, ça ne vient pas de ton intelligence. வெளிப்பாடு உன்னுடைய அறிவினாலே வர C'est pour ça que tu முடியாது. es en train de tuer encore les agneaux pour ça. அதனால தான் இன்னுமே நீ ஆடை La சாப்பிட்டு révélation, c'est Dieu qui devait donner. தேவன் தான் வெளிப்பாட்டை உனக்கு C'est Dieu qui devait donner la révélation. தேவன் தான் உனக்கு Ça a வெளிப்பாட்டை été donné déjà. ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. Ça a été décortiqué en modèle déjà. உனக்கு ஏற்கனவே மாதிரி காண்பித்தாக்கி Ah oui, mais l'Ancien Testament, il a dit de dégorger. Hein? இது பழைய ஏற்பாடு கருத்தருக்கு Mon gars, ça c'est l'ombre. அது நிழலாட்டம். Ce n'est pas l'exacte représentation. அது உண்மையான பொருள் அல்ல. C'est l'ombre, ça. அது நிழல். Attention, Dieu, il dit, ஜாக்கிரதை on தேவன் te met les égorger tout le temps les moutons pour tes péchés. Là. உன்னுடைய பாவத்துக்காக நீ ஆடை Réfléchis, comment est-ce possible que ce mouton-là, qui ne connaissent même pas de ce que j'ai fait, qui peut ôter mes péchés? யோசிப்பார் எப்படி ஒன்றும் அறியாத Oui ou இந்த ஆடு எப்படி என்னுடைய non? Alors tu பாவத்தை devrais avoir cette question déjà dans ta tête. அந்த கேள்வி உன்னுடைய தலையில முதல்ல வர Eh வேண்டும். bien, si tu as fait cette question, உனக்கு அந்த கேள்வி வர வேண்டும் சொன்னா l'Éternel qui t'a créé, உன்னை சிருஷ்டித்த தேவன் cette sens de Dieu qu'il est en toi-même, உனக்குள்ள இருக்கிற அந்த il தேவனுடைய va te dire, attention, உன்னை நிறுத்தி சொல்லு un ஜாக்கிரதை. jour ton Créateur, il va descendre en chair et en os. C'est comme la parole de Dieu. Il va descendre en chair et en os. Comme cet agneau, il partira vers la croix. அவர் சிலுவையில் Il ne parlera rien du tout. அவர் ஒன்று பேசாமல் Il இருப்பார். va obéir à la croix. அது சிலுவைக்கு Il va donner sa vie அது comme un agneau. ஆட்டை போல Mais ce n'est pas un agneau. ஆனால் அது ஆடு அல்ல. C'est un agneau du Dieu qui descend. Alléluia. C'est un agneau qui descend comme toi et moi. En chair et en os. Ah oui. Pour ôter le péché d'un homme, il faut un homme sans péché. இதோ மனுஷனுடைய பாவத்தை போக்க பாவம் Pour ôter le péché d'un humain, il faut un humain sans péché, sans défaut. பாவத்தை போக்க பாவம் Alléluia. மனுஷன் தேவை. Alléluia. Alléluia. Trouve-moi un humain à part Jésus-Christ qui peut ôter tes péchés en donnant sa vie. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மனுஷனை காண்பீங்க உன்னுடைய பாவத்தை Je suis vraiment désolé.
என்னால ஒண்ணும் சொல்ல Tous முடியல. les grands dirigeants de religion là எல்லா religion-ஐ வழிநடத்துற sont des மத pauvres pécheurs, போதகர்கள் inclus moi aussi. எல்லா பாவிகள் என்னையும் சேர்த்து தான் Inclus சொல்றேன். moi aussi. Alléluia. Tous là, nous tous, on est des pauvres pécheurs. On est d'accord? Maintenant tu comprendras, on a besoin d'un homme sans défaut. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு புரியும். இப்ப நல்லா Jésus, quand il est பாவமில்லாத மனுஷன் தேவை. venu, Jésus quand il est venu dans ce monde là, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது, voilà. Jésus quand il est venu dans ce monde là, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு il வந்தபோது, disait qui peut m'accuser qu'en cas que j'ai commis un péché? நான் பாவி என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த Personne ils ont முடியும்? pointé le doigt. யாருமே கரத்தை Personne ils நீட்டவில்லை. ont pointé le doigt contre lui. அவருக்கு விரோதமாக யாருமே வரல Vous le நீட்டவில்லை. connaissez maintenant, c'est un agneau sans défaut. அப்ப அவர் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியானவர். Ne vous négligez pas cette grande salut que Jésus vous a offert. இயேசு கிறிஸ்து Ne vous négligez pas. அந்த ரட்சிப்பை அசட்டை En பண்ணாதீர்கள். posant tant de questions, comment est-ce possible? Comment est-ce கேள்வி possible? கேட்டு எப்படி சாத்தியம் என்று சொல்லி Les 36 000 agneaux que tu as égorgés là. நீ வெட்டி போட்ட அந்த Écoutez-moi, mes frères et sœurs. சகோதர சகோதரி, Quand tu vas aller dans le jugement dernier là, இப்ப நீ நியாயத்தீர்ப்புக்கு செல்லும்போது devant même dans le jugement, tu vas voir là, l'agneau sans défaut là. இதோ Ça veut dire que tu vas la faire. பார்க்கும்போது அவரோடு கூட நீ பார்க்கும்போது Il va te pointer le doigt là. உன்னை நீட்டி அவர் கரத்தை Aucun நீட்டுவார். sang de l'agneau parlera pour toi. எத்தனை ஆட்டுக்குட்டியோட Aucun sang d'agneau parlera pour toi, fais attention. ஒரு ஆட்டுக்குட்டியோட Mais ரத்தம் aujourd'hui, si tu crois en Jésus-Christ, là, இன்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவை si tu விசுவாசிக்கிறாயா? crois à l'exacte représentation de la parole, அந்த வார்த்தையினுடைய வசனங்களை si tu donnes விசுவாசிக்கிறாயா? ta vie aujourd'hui à Jésus-Christ, இயேசு கிறிஸ்துவிடத்திலே உன்னுடைய ஜீவனை இந்த நாளிலே நீ le jour கொடுக்கிறாயா? de ton jugement, le sang viendra, le sang de Jésus-Christ derrière toi. Acclame la parole, dis Amen. Le jour du jugement, le jour du jugement, le sang de Jésus-Christ va te suivre. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னை பின்பற்றி வரும். Alléluia. 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 Alléluia இருக்க வேண்டும். Voilà de ce qui représente l'Ancien Testament et le Nouveau Testament. பழைய ஏற்பாட்டு காலமும் புதிய ஏற்பாட்டு காலத்தும் Vous, என்ன chrétiens. சொல்லுகிறது சொல்லி கிறிஸ்தவர்களே, Arrêtez de dire Alléluia, Alléluia dans le Nouveau Testament. அல்லேலூயா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் Si tu ne சொல்லுகிறது. comprends pas l'image de l'ombre là, இதோ அந்த நிழலின் வரப்போகிற si tu நன்மை ne comprends pas la தீமைகளை fascination de l'ombre là, இதோ அந்த நிழலை பற்றி tu ne peux pas உங்களுக்கு continuer vers le Nouveau Testament. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு உங்களால் வர Tu முடியாது. devais bien absorber l'Ancien Testament pour comprendre bien le Nouveau Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்க நல்லா உறிஞ்சி இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு காலத்தை புரிந்து கொள்வதற்கு. Tu devais absorber bien le modèle là. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் மாதிரியை நீ நல்லா C'est là que tu comprendras la valeur de l'original. அப்பதான் அந்த உண்மையின் பலனே உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். Aujourd'hui, les gens ne comprennent ni l'original ni le modèle. இன்னைக்கு ஜனங்களுக்கு மாதிரியும் புரியல நிழலும் புரியல. C'est pour ça que beaucoup ils abandonnent la vie christianisme. நிறைய பேர் அதனால தான் கிறிஸ்துவ ஜீவியத்தை விட்டு Ils ont விடுகிறார்கள். donné la vie à Christ, mais ils sont en train de chercher ailleurs encore. கிறிஸ்துவனிடத்துல ஜீவனை கொடுக்கறாங்க ஆனா பின்னாடி எதையோ தேடி Oui, il y a un கொண்டிருக்காங்க. problème. எங்கே பிரச்சனை இருக்கிறது? Qu'est-ce qui s'est passé dans leur foi? என்ன நடந்தது அவங்களுடைய விசுவாசத்திலே? Donc il y a aucun foi. அப்ப எந்த விசுவாசமும் Les gens இல்லை. ils sont en train de tester. அவங்க டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி Comme ils testent des savons et des parfums. இத பர்ஃபியூம் இல்லாட்டி சோப்பு டெஸ்ட் பண்றது போல. Voilà. Les gens ils testent beaucoup de parfums, beaucoup de lait de toilette, beaucoup de produits de maquillage là. நிறைய மேக்கப் செட் இல்லாட்டி நிறைய பர்ஃபியூம்ல செக் பண்றது போல Ils அதையும் testent des dieux maintenant. அது தேவனை அதே போல அவங்க பரிசோதிக்கிறார்கள். Attention, Jésus n'est pas pour tester. ஜாக்கிரதை, இயேசு கிறிஸ்து பரிசோதிப்பதற்கல்ல. Jésus, c'est quelqu'un que tu devais accepter, tu devais graver dans ton cœur. நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இருதயத்திலே பதித்து வைத்திருக்க C'est வேண்டிய lui le காரியம். seul, ton இயேசு sauveur, கிறிஸ்து ton உன்னுடைய sauveur et சொந்த Seigneur. ரட்சகர், உன்னுடைய Acclame la parole, dis Amen. Alléluia. Alléluia. Donc la Bible est claire. வேதம் தெளிவாய் Dans சொல்கிறது. Jean 1,17, la Bible dit யோவான் 1:17 வேதம் நமக்கு car la சொல்லுகிறது. loi a été donnée par Moïse, ஞானப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. la grâce et la vérité sont venues par Jésus-Christ. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. Il n'y a que la loi qui a été donnée par Moïse. இந்த சட்டம் மாத்திரம்தான் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. Cette loi est finie. Jésus l'a accompli quand il est venu sur terre. அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. Donc la grâce et la vérité sont venues par Jésus-Christ. அப்ப கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகத்துக்கு வந்தது. Donc toute chose écrite dans l'Ancien Testament, பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதியிருக்கிற சகல c'est காரியமும் que de l'ombre, ce n'est pas la vérité. அது எல்லாம் l'original. நிழலாட்டம், அது எதுவும் Ce சத்தியம் அல்ல. n'est pas l'exacte représentation. அது நன்மையின் பொருள் அல்ல. Mais tu devais savoir décortiquer. C'est ça la question maintenant. ஆனால் அதை நீ ஆராய்ந்து பார்க்க Un தெரிந்து chrétien வேண்டும். doit savoir ஒரு décortiquer கிறிஸ்தவனுக்கு வெளிப்படுத்த c'est தெரிந்து quoi la வேண்டும். révélation. அது என்ன வெளிப்பாடு என்று C'est சொல்லி. bien de lire.
நல்லது வாசிக்கிறது Lire la parole, c'est bien. நல்லது தேவனுடைய வசனத்தை Tu ne devais pas வாசிக்கிறது lire sans révélation tout le temps. ஆனா வெளிப்பாடு இல்லாம Tu as வாசித்துக் lu கொண்டே un இருக்கக்கூடாது. an, ஒரு tu வருஷம் as lu வாசிக்கிறாய் 2 ans. 2 வருஷம் Mais வாசிக்கிறாய் troisième année, quand tu vas lire, tu devais avoir de la révélation. மூன்றாவது வருஷம் வாசிக்கும் போது உனக்கு வெளிப்பாடு தெரிய வேண்டும் Sinon, jeûne pour ça, இல்லைன்னு சொன்னா அதுக்காக உபவாசம் இரு prie pour ça, ஜெபி அதற்காய் et lis avec la crainte la parole. நடுக்கத்தோடு அந்த வசனத்தை வாசித்து La பார் parole, tu ne devais pas lire avec ta connaissance, je connais tout. உன்னுடைய அறிவினாலே எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீ Je வசனத்தை sais que tu வாசித்து connais la grammaire et les conjugaisons. உனக்கு கிராமர் Et les sens de தெரியும் அது அந்த உனக்கு வார்த்தைகள் தெரியும் Tu ne connais pas la révélation. Acclame la parole, dis Amen. Tu ne comprendras jamais la révélation tant que l'Esprit Saint ne t'aide pas. உனக்கு விளக்கவில்லை என்று சொன்னார் Sinon, tu vas faire des suppositions. இல்லைன்னா நீயே நிதானிச்சிருப்ப இதுவா சொல்லி Vous allez faire de la supposition. நீ ஒருவேளை இருக்குமோ என்று சொல்லி Je ஒருவேளை suppose que. நினைக்கலாம். நான் நினைக்கிறேன் Je ஒருவேளை suppose que. நான் நினைக்கிறேன் Je ஒருவேளை suppose que. நான் நினைக்கிறேன் La ஒருவேளை supposition encadre-le à la vitesse. இல்ல Là. அந்த நீ நினைக்கிறேன்னு சொல்லுகிறதே L'Esprit de Dieu parle jamais. Je crois que. Hein, பரிசுத்தாவினர் ஒரு நாளும் lui, quand நான் il révèle, il நினைக்கிறேன்னு révèle. சொல்ல Ça va te frapper ton esprit. வெளிப்படுத்தும்போது அது Acclame la parole, dis Amen. வெளிப்படுத்தும்போது Dis, Seigneur Saint-Esprit, தேவனே பரிசுத்தாவினர் révèle-moi la parole. Révèle-moi les Anciens Testaments. Dans le nom tout-puissant de Jésus-Christ. Amen, Jesus. Alléluia. Donc quelqu'un அப்போ யாராவது qui ஒருவர் connaît bien cette révélation, அந்த வெளிப்பாடை அறிந்திருக்கிறவர்கள் que Christ Jésus est l'exacte représentation இயேசு கிறிஸ்துவே எல்லா வெளிப்பாடு என்று சொல்லி du tabernacle, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் toutes les actions de l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா செயல்களும் Il ne cherchera pas 36 solutions pour être sauvé. 36 வழியை தேட மாட்டாங்க ரட்சிக்கப்படுவதற்கு Il ne cherchera jamais 36 solutions பல பல சொல்யூஷனை தேட மாட்டாங்க pour la rémission du péché. பாவ மன்னிப்பிற்காக Il n'y a pas 36 solutions. 36 வழி நம்மளுக்கு இல்ல Un qui donne le poulet, கோழி கொடுக்கறதோ un qui donne des pigeons, இல்ல ஒருத்தவங்க புறா un கொடுக்கறதோ qui donne l'agneau, இல்ல ஆடு பலி கொடுக்கறதோ un qui donne un veau, இல்ல ஒருத்தவங்க un கண்ணு qui donne une கொடுக்கறதோ vache là. இல்ல ஒருத்தவங்க பெரிய மாடு கொடுக்கறதோ Aucun ne partira, n'atteindra la vie éternelle. அது எதுவும் உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது C'est uniforme, c'est un seul, c'est unique. அது எல்லாம் ஒன்று C'est Jésus-Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரம். Alléluia. Alléluia. C'est ce Jésus. Alléluia. Sans Jésus, இயேசு கிறிஸ்து tu ne இல்லாமல் peux pas affranchir la porte du paradis. Acclame la parole. Alléluia. Alléluia. C'est pour ça que Jésus, quand il est venu là, இயேசு கிறிஸ்து வந்தபோது sur cette terre, இந்த உலகத்திலே je suis la voie. அவர் நானே வழி என்று சொன்னார் Je suis la voie. நானே வழி என்று Sans சொன்னார் moi, என்னை அன்றி personne n'affranchira le paradis. யாராலே பரலோகத்துக்கு Personne n'ira au Père. யார் பிதாவினிடத்தில் C'est moi la voie. நான் தான் வழி என்று Est-ce qu'il a dit சொன்னார். je suis aussi une voie? நானும் வழி என்று சொல்லி அவர் S'il சொல்லவில்லை a dit ça, tu devais dire ah oui, il y a 36 voies, dont un, அவர் c'est அப்படி Jésus-Christ. சொல்லி இருந்தால் 36 வழி இருக்கிறது அதுல ஒரு இயேசு கிறிஸ்துன்னு நீ சொல்லலாம் Ici, il n'y a pas d'autres options. இந்த இடத்துல வேற ஆப்ஷன் நமக்கு C'est கிடையாது une seule option. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் Jésus-Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் Alléluia. Il n'y a qu'une seule option pour être sauvé. நம்ம ரட்சிக்கப்பட ஒரே C'est வழி Jésus-Christ. அது இயேசு கிறிஸ்து Peu importe ta religion. உன்னுடைய எந்த மதமா Lâche இருந்தாலும் ta religion et mets une étiquette, tu es chrétien. Clame la parole de Dieu. போட்டு நீ Alléluia. ஸ்டிக்கரை ஒட்டு Ah oui, ma religion, je m'en fous de ta religion. Tout ce que je veux dire, attention. J'étais un réligionnisme aussi. நானும் அப்படிதான் Peu importe ma religion. என்னுடைய மதம் என்ன Maintenant, je suis chrétien, ça நான் s'arrête là. கிறிஸ்தவன் அவ்வளவுதான் J'appartiens à aucune religion. நான் எந்த Je மதத்துக்கும் suis un சொந்தக்காரன் chrétien. அல்ல. நான் கிறிஸ்தவன் Alléluia. 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 Ah, tu es musulman chrétien? நீ முஸ்லிமாவா கிறிஸ்தவனோ Alors dis Isa Nabi. நீ சொல்லி ஈசா நபி என்று சொல்லி Tu es hindou chrétien? நீ அந்த கிறிஸ்தவனா Dis Krishna. கிறிஸ்டா என்று சொல்லி Tu es chrétien français? நீ கிறிஸ்தவனா பிரெஞ்சுக்காரனா Dis à haute voix, Jésus-Christ est mon sauveur et Seigneur. Alléluia. Alléluia. C'est grave ton original, ta nationalité. Moi, ça ne me dérange pas. உன்னுடைய நேஷனாலிட்டி எனக்கு எந்த Tu n'as பாதிப்பும் pas இல்லை. l'étiquette, le visa Christ, Jésus. நீ கிறிஸ்து என்று சொல்லுகிற Tu ஸ்டிக்கர் இல்லை என்று n'atteindras pas le சொன்னார். paradis. பரலோகத்துக்கு உன்னால செல்ல Donc முடியாது. attention, அப்ப quand ஜாக்கிரதை. on parle de tabernacle là, ஆசாரிப்பு கூடாரத்தை je vais குறித்து vous பேசும்போது décortiquer juste une ou deux choses. ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் C'est விளக்குகிறேன். un début. முதல் ஆரம்பம் Maintenant, c'est vous qui devez décortiquer நீங்கள் தான் மற்ற à காரியங்களை chaque fois விளக்கிக் que vous கொள்ள allez வேண்டும். lire la parole de Dieu. தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது Arrête de te casser ton cerveau là. உன்னுடைய மூளையை குழப்பிக்கிட்டு
pour décortiquer நிறுத்திட்டு qu'est-ce qu'il est marqué là-bas. என்ன எழுதி இருக்கிறன்னு சொல்லி Arrête ça tout de suite. அதை நிறுத்திட்டு Demande la révélation à Saint-Esprit. கிறிஸ்தவனிடத்துல வெளிப்பாட்டை கேள். Il va te parler. உன்னிடத்துல அவர் Il பேசுவார். va te parler. அவர் உன்னிடத்துல Donc on va y பேசுவார். aller dans le tabernacle. அப்ப ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கொஞ்சம் Dis le செல்லுங்க. tabernacle. ஆசாரிப்பு கூடாரம் C'est quelque chose de très important pour les Israéliens. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு Pourquoi? காரியம். C'est là où ils communiquaient avec Dieu. அங்கதான் தேவனிடத்துல அவர்கள் C'est பேசினார்கள். là où il y avait la présence de l'Éternel qui descendait. அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. C'est là où ils venaient pour confesser leurs péchés. அவர் பாவங்களை அறிக்கை செய்ய அங்கதான் அவர்கள் C'est வந்தார்கள். là où ils venaient pour sentir la présence de Dieu. தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்காக வந்தார்கள். C'est là où il y avait la gloire de Shekinah descendait. அங்கேதான் ஷேக்கினா மகிமை இறங்கி வந்தது. C'est là où la nuage restaurait. அங்கேதான் மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது. Donc attention, அப்ப ஜாக்கிரதை. tabernacle c'est quelque chose de très important. இது ஆசாரிப்பு கூடாரம் மிக முக்கியமான ஒரு Là où காரியம். ils déplaçaient, எங்கே அவர்கள் நகர்ந்து ils சென்றார்கள்? enlevaient les tabernacles et ils mettaient tout le temps. அவங்க கூடாரத்தை எடுத்து Ils சென்றார்கள். remettaient là où il allait. அவங்க எங்க போனாலும் கூடாரத்தை Pour eux c'est அமைத்தார்கள். quoi? அவங்களுக்கு என்ன? Le tabernacle c'est la présence de l'Éternel. அந்த ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய பிரசன்னம். La présence de l'Éternel. தேவனுடைய பிரசன்னம். Mais maintenant, இப்பொழுது on dit, நம்ம சொல்லுகிறோம், est-ce que nous on marche avec le tabernacle? நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தோட நடந்து Oui, செல்கிறோம். on marche avec un tabernacle நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தோட நடந்து qui n'a pas செல்கிறோம். fait de la main d'un homme. அது மனுஷனுடைய கரத்தினால் கட்டப்பட்டது Ce அல்ல. tabernacle அந்த ஆசாரிப்பு du Nouveau கூடாரம் Testament புதிய ஏற்பாட்டு n'a pas காலத்தில் été construit par la main d'un humain. அது மனுஷனுடைய கரத்தினால் கட்டப்படவே இல்லை. Pourquoi? ஏன்? La Bible décortique. வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. Dieu ne demeurera jamais dans une temple ou dans un tabernacle où vous étiez construit par la main d'un homme. மனுஷ கரத்தினால் கட்டப்பட்ட ஒரு இடத்திலே தேவன் வாசமாய் இருப்பதில்லை. Tu vas se dire Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Donc les Haïdis, அப்போ அவர் சொல்லுகிறார், les Haïdis, ஏசாயாவே சொல்லுகிறார், l'Éternel dit, தேவன் சொல்லுகிறார், le ciel, இந்த வானம் sur mon trône où je m'assois, என்னுடைய சிங்காசனம், la terre, இது இந்த பூமி, c'est mon marchepied, அது என்னுடைய பாதப்படி, c'est mon marchepied. அது என்னுடைய பாதப்படி, Tu as vu ma hauteur, ma longueur, ma largeur. இது என்னுடைய அகலம் நீளம் ஆழத்தை நீ பார்க்கிறாயா? Maintenant, dis-moi, qu'est-ce que tu vas me construire comme temple? எனக்கு நீ கட்ட போகிற ஆலயம் எப்படிப்பட்டது? Où est-ce que tu vas me loger? எங்கே நான் தங்கும் இடம்? Donc tu devais dire, oh, அப்போ நீ அதை பார்த்து என்ன சொல்லுவாய்? non, personne ne peut faire quelque chose pour lui. யாரும் அவர் கையெறிய கட்ட முடியாது. On est d'accord? நம்ம C'est pour ça ஒற்றுக்கொள்கிறோம். que Dieu dit, அதான் தேவன் சொல்லுகிறார், je ne vis pas, நான் வாழ்வதில்லை, je ne vis pas நான் வாழ்வதில்லை dans une temple. Dans un demeure, là où ça a été fait par la main d'un humain. மனுஷனுடைய கரத்தினால் கட்டப்பட்ட ஒரு இடத்திலே நான் வாசப்பட்டேன். Non, oui ou non? ஆமாவா இல்லையா? Ah. Vous êtes avec moi? என்னோட கூட இருக்கிறீர்களா? Vous êtes avec moi? Très bien. Dieu dit, தேவன் சொல்லுகிறார், je ne peux pas vivre நான் வாழ முடியாது dans ta construction, உன்னுடைய நீ கட்டுகிற இடத்திலே, mais je peux vivre ஆனா நான் வாழ்வேன் dans ma construction. நான் கட்டின இடத்திலே. Je ne peux pas vivre dans ta construction, நீ கட்டுகிற இடத்திலே வாழ முடியாது, mais je peux vivre ஆனால் என்னால் வாழ dans முடியும். ma construction que personne ne நான் peut கட்டுகிற construire. இடத்திலே யாரும் C'était கட்ட quoi? முடியாது. Dieu l'a pris de la poussière, தேவன் மண்ணில் il a fait l'homme மனுஷனை et உண்டாக்கினார். il a soufflé dans son narine. அவருடைய நாசியிலே L'Esprit de Dieu vivait en lui. Ça, c'était le temple de l'Éternel. Tu es le temple de l'Éternel. தேவனுடைய ஆலயம். Quelqu'un qui construit avec des millions, est-ce qu'il peut construire une chair? Un பல corps? பல மில்லியன் கணக்கில் கட்டினாலும் ஒரு தசையை அவங்களால கட்ட முடியுமா? Il est fou. Hein? இந்த பாட்டு பைத்தியம்னு சொல்றீங்களா? Vas-y, on va y aller encore. L'Exode. Regardez ce que ça veut dire dans le tabernacle. On ne va pas décortiquer tout. எல்லாவற்றையும் நம்ம ஆராய போறது Je l'ai pris avec par hasard. இதை நான் எடுத்த காரியம் La table des pains. சமூக அப்பத்தின் மேஜை. Est-ce que vous comprenez ce que ça veut dire la table du pain dans le tabernacle là? இது அது அப்பம் வைக்கிற மேஜை. Dans le lieu saint. அது பரிசுத்த ஸ்தலத்திலே. Vous l'avez déjà vu le tabernacle? நீங்க La ஆசாரிப்பு construction கூடாரத்தை tabernacle? வாசித்து இருக்கிறீங்க தானே கட்டப்பட்ட உள்ள போகிற Le இடம் costa. வழிகள் இருக்கிறது. Le grand puits pour laver les mains pour la mission. இதோ பாவத்துக்காக கை கழுவுற இடம் Le இருக்கிறது. lieu saint. அந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம். Là-dedans où il y avait l'autel de parfum. அந்த இடத்துல தூபபீடம் இருக்கிறது. Là-dedans il y avait le chandelier d'or. அந்த இடத்துல இதோ அந்த குத்து விளக்கு இருக்கிறது, பொற்குத்து விளக்கு. Là-dedans où il y avait la table de pain அந்த இடத்துல அப்ப மேஜை de proposition. அந்த அப்ப சமூக அப்பத்தின் மேஜை இருக்கிறது. Voyez, toutes ces choses, il a vu comme l'original là-haut. அதெல்லாம் அவன் நிஜமாய் Moïse l'a vu ça. மேலே
Et il மோசே construit un modèle. அதே மாதிரியான ஒரு மாதிரி அவன் கட்டுகிறான். Ce modèle devait représenter, comme j'ai parlé, Jésus-Christ. இயேசு கிறிஸ்து போலவே அது கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். Maintenant, je vais vous lire Exode 25. நான் யாத்திராகமம் 25 உங்களுக்கு வாசிக்கிறேன். Exode 25, du 23 au 30. 23 30 வரைக்கும். Comme un fiston, il a lu tout à l'heure. இப்போ பையன் படிச்சது போல Tu feras une table de bois d'acacia. Sa longueur sera de 2 coudées, sa largeur d'une coudée et sa hauteur d'une coudée et demie. Dès que vous lisez ça, vous allez dire, je suis fatigué de lire ça. Ah, non. Quand est-ce qu'on va manger petit déjeuner? Vite. Et tu le couvriras d'or pur. Et tu y feras une bordure d'or tout autour. Tu y feras à l'entour un rebord de 4 doigts, sur lequel tu mettras une bordure d'or tout autour. Tu feras pour la table 4 anneaux d'or, et tu mettras les anneaux aux 4 coins, qui seront à ses 4 pieds. Les anneaux seront près du rebord et recevront les barres pour porter la table. Tu feras les barres de bois d'acacia et tu les couvriras d'or, et elles serviront à porter la table. Tu feras ces plats, ces coupes, ces calices et ces tasses pour servir aux libations. Tu les feras d'or pur. Tu mettras sur la table des pains de proposition continuellement devant ma face. ஆமென். Alléluia. அல்லேலூயா. Alors, est-ce que vous êtes avec moi? நீங்க என்னோட கூட Combien de இருக்கிறீர்கள்? personnes ils ont lu ça? எத்தனை பேர் இதை வாசித்திருக்கிறீர்கள்? Ouais, vous avez lu. Vous avez lu plusieurs fois, vous avez dit, bon, je connais déjà ça. Alors, vas-y vite là. இதோ நான் இதை ஏற்கனவே வாசித்திருக்கிறேன் என்று சொல்லி Mais சொல்கிறேன். là, maintenant, tu dis, puisqu'on a révélé comme quand il parle de Christ là. இப்போது கிறிஸ்துவை குறித்து அது பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் Moïse, il பார்க்கும்போது a vu Dieu à une façon. மோசே ஒரு மாதிரியாக இயேசுவை பார்த்திருக்கிறான். Moïse, il a vu Jésus d'une façon là. இயேசு கிறிஸ்துவை ஒரு மாதிரி அவன் பார்த்திருக்கிறான். De quelle façon? ஆனால் எந்த மாதிரி? C'est lui le pain de proposition. அவரே சமூகத்தை அப்பமாய் அவன் பார்க்கிறான். Il voit Jésus இயேசுவை அவன் comme la table de pain. அந்த சமூகத்து மேஜை அப்பமாக பார்க்கிறான். Donc, l'Éternel dit, அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், fais pas l'original maintenant. இப்போ ஒரிஜினல் இல்ல, Fais juste le modèle. இந்த மாதிரியை நீ செய். L'original, je verrai après. ஒரிஜினலை நான் அப்புறமாய் பார்க்கிறேன். L'original, je descendrai quand je veux. இந்த ஒரிஜினல் தேவைப்படும் போது நான் À இறக்குவேன். son temps, je descendrai. அந்த இடத்திலே நான் À இறக்குவேன். son temps, il descendra. அந்த நேரத்திலே Mais நான் maintenant, இறக்குவேன். il faut qu'il suive quelque chose. ஆனால் இப்போது ஒரு காரியத்தை அவர்கள் Il பின்பற்ற faut qu'il வேண்டும். obéisse à quelque chose. ஒரு காரியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய Voilà வேண்டும். qu'est-ce qu'il devait faire. அப்ப அவங்க என்ன செய்ய வேண்டும்? Donc, il devait comprendre qu'il y a une responsabilité quand ils vont faire tous ces ustensiles. அந்த 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 காரியங்கள்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. Donc, l'Éternel dit, அப்ப தேவன் சொல்லுகிறார், attention, ஜாக்கிரதை, la table du pain, அந்த மேஜை ça அப்பம் devait être fait அது எப்படி செய்யப்பட dans le வேண்டும்? bois d'acacia. அந்த சித்தி மரத்தினால் அது செய்யப்பட வேண்டும். C'est un arbre qui est terrestre. இந்த பூமியில இருக்கிற மரம் அது. C'est un arbre qui est terrestre. இந்த பூமியில இருக்கிற மரம். Mais ஆனால் il faut que tu couvres. ஆனால் அதை நீ Une எதனால fois que போட tu l'as வேண்டும்? fait, cette table en bois d'acacia, அந்த சித்தி மரத்தினாலே அந்த மேஜை செய்து tu பிற்பாடு devais le couvrir avec de l'or pur. பசு பொன்னின் தகட்டினால் அதை நீ மூட வேண்டும் என்று Avec de சொல்கிறார். l'or pur. பசு பொன்னினால் அதை மூட வேண்டும். Regardez qu'est-ce qu'il dit, pourquoi il dit ça. ஏன் அதை அவர் சொல்கிறார்? Si la table அந்த மேஜை devait se présenter ses pains அந்த de proposition devant l'Éternel, சமூகத்தை அப்பங்கள் தேவனுக்கு முன்பாக c'est-à-dire l'Éternel voit le pain de proposition தேவன் அந்த சமூகத்தை qui அப்பங்களை était பார்ப்பார். fait pour les péchés de ce monde. உலகத்தின் பாவங்களுக்காய் செய்யப்பட்டது என்று சொல்லி Dieu pardonne leurs péchés. தேவன் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். Chaque ustensile ஒவ்வொரு பயன்பாட்டு பொருளும் a ses propres actions face à Dieu, face à தேவனுக்கு l'Éternel. முன்பாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. Maintenant, pasteur, இப்போது பாஸ்டர், comment vous dites que cette table représente Christ Jésus? அந்த டேபிள் இயேசு கிறிஸ்துவை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி எப்படி பார்க்க போகுது? Le bois d'acacia, அந்த சித்தி மரம், le bois d'acacia அந்த சித்தி மரம் représente Jésus qui est venu en chair et en os. இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் எலும்போடும் வந்தார் என்று சொல்லி அது சுட்டி காட்டுகிறது. Parce qu'il est fait de la terre, என்று சொன்னால் அது பூமியிலே d'un bois இருக்கிறது. qui est sur terre. உலகத்திலே இருக்கிற ஒரு மரம். Jésus-Christ est venu en chair et en os இயேசு கிறிஸ்து மாம்சமும் எலும்புமாய் வந்தார் pour nous sauver. நம்மை மீட்பதற்காக. Donc il devait venir comme nous, அப்ப அவர் நம்மை போலவே வர வேண்டும். comme une matériel de cette terre இந்த même. உலகத்தின் பொருள் போலவே.
cette bois représente Jésus-Christ en chair et en os. அந்த மரம் இயேசு கிறிஸ்து மாம்சமும் எலும்புமாய் வந்ததை குறிக்கிறது. Et l'or pur அந்த பசும்பொன் représente எதை குறிக்கிறது என்று la சொன்னால் divinité de Christ Jésus en lui-même. இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வ தத்துவத்தை குறிக்கிறது. La bois, le bois அந்த மரம் peut être brûlé par le feu, அது ஒருவேளை அக்கினியினால் mais சுட்டெரிக்கப்படலாம். comme il est couvert par l'or pur, ஆனால் அது பசும்பொன்னினால் ça ne மூடப்பட்டிருக்கும் se போது détruit jamais, ça reste intact. அது அப்படியே இருக்கும். அது அழிக்கப்பட Jésus, il முடியாது. est venu en chair et en os, இயேசு கிறிஸ்து மாம்சமும் எலும்புமாய் வந்தார். mais il n'avait aucun péché en lui, aucun péché ne l'a touché, அவருக்குள்ள எந்த பாவமும் இல்லை, எந்த parce பாவமும் qu'il avait la sainteté et la divinité qu'on appelle l'or pur en lui. Attends la parole. Alléluia. Alléluia. Regardez. Jésus vivait sur terre. இயேசு கிறிஸ்து உலகத்திலே Là où il n'y வாழ்ந்தார். avait aucun homme qui était dans la sainteté. இது எங்கே பரிசுத்தமில்லாத ஜனங்கள் இருந்தார்களோ, Mais aucun péché n'a atteint Jésus-Christ. ஆனா எந்த பாவமும் இயேசுவை தொடவில்லை. Cela veut dire quoi? அப்படின்னு சொன்னால் Il என்ன? est venu en abandonnant toutes ses divinités, அவர் தெய்வத்தத்துவத்தை தொடர்ந்து வந்தார். mais en obéissant à Dieu, தேவனுக்கு கீழ்ப்படிதலின் மூலமாக, en obéissant à Dieu, தேவனுக்கு கீழ்ப்படிதலின் il மூலமாக avait toute puissance de divinité en lui. அவருக்குள்ள எல்லா தெய்வத்தத்துவத்தின் வல்லமையும் Ça se இருந்தது. démontre quoi? அது எதை காட்டுகிறது? Toi et moi. நீயும் நானும் Auparavant, on était des pauvres pécheurs. முதல்ல பாவிகளா இருந்தோம். Maintenant, tu as été lavé par le sang de Jésus-Christ. இப்ப இயேசுவினுடைய ரத்தத்தினால் Tu as été கழுவப்பட்ட consacré par le baptême. இந்த ஞானஸ்நானத்தினால் நீ உன்னை Et que tu சுத்தப்படுத்தாய். marches dans la vérité avec la parole. சத்தியத்தை வைத்துக் கொண்டு நடக்கிறாய். L'onction du Saint-Esprit te couvre. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உன்னை La மூடுகிறது. puissance de l'Éternel te couvre. தேவனுடைய வல்லமை உன்னை Tu மூடுகிறது. es un bois d'acacia, நீ சீத்தி மரமாய் மாறுகிறாய். mais il y a de l'or pur, la sainteté, il est couvert de toi. ஆனால் உன்னை பரிசுத்தம் Aucun என்று péché சொல்லுகிறது. n'atteindra dans ta vie à cause de la parole. Amen. Alléluia. L'Éternel montrait des bons exemples தேவன் நல்ல விளக்கத்தை நமக்கு par son கொடுக்கிறார். Fils, par sa parole. அவருடைய வசனத்தின் மூலமாகவும் Voilà Jésus comment il était fait. இயேசு கிறிஸ்து எப்படி Ça veut dire que ça செய்யப்பட்டார்? montre sa caractère, sa divinité. அவருடைய குணாதிசயத்தையும் தேவ தத்துவத்தையும் அது Mais காட்டுகிறது. ça démontre aussi une troisième chose, அது மூன்றாவது ஒரு காரியத்தையும் காட்டுகிறது. que Jésus avait la caractère de se rassasier les gens qui viennent vers lui. அவர்கிட்ட வருகிறவர்களை அவர் திருப்திப்படுத்துகிற அந்த கிருபை அவரிடத்துல இருந்தது. Oui, le pain c'est pourquoi? அப்பம் எதற்கு? C'est pour manger, pour se rassasier? சாப்பிட்டு திருப்தி Ah அடைவதற்காக. oui ou non? ஆமாவா இல்லையா? Premièrement, la table est Christ. முதல்ல அந்த மேஜை இயேசு கிறிஸ்து. Le pain c'est la caractère de Christ et Christ aussi. இதோ அந்த அப்பம் பாருங்க, இயேசுவும் இயேசு கிறிஸ்துவோட Non, கேரக்டர். Jésus quand il est venu sur terre, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு il வந்த prêchait la parole. அவர் வார்த்தைகளை Puis en போதித்தார். fait, il a fini pendant 3 jours. 3 நாள் போதனை முடிந்த பிற்பாடு Il dit, je ne vais pas envoyer les gens comme ça. அவர் ஜனங்களை நான் இப்படி அனுப்ப Ils ont மனசுல faim, ils vont சொல்றேன். être fatigués quand ils vont partir. அவங்க போகும்போது வெளியில அவங்க Qu'est-ce qu'il a தயாரா fait? என்ன Il a செய்தார்? multiplié அவர் 5 pains et 2 பலிபீடத்தை poissons. செய்தார். 5 அப்பம் 2 Il a மீன். multiplié 5 pains et 2 poissons. 5 அப்பம் 2 மீனையும் La பலிபீடத்தை révélation, il est செய்தார். où là-dedans? அப்ப எங்க இருக்கிறது அந்த 5 இடத்துல? pains. அந்த 5 C'est அப்பம் les 5 livres de l'Ancien Testament. பழைய ஏற்பாட்டுகளில் Les 2 5 poissons, அந்த c'est 2 l'Ancien Testament et le Nouveau Testament. அந்த 2 மீனும் Dieu, il a புதிய livré ஏற்பாட்டு l'Ancien Testament et le பழைய Nouveau Testament pour les gens. Acclame la அவர் parole, ஜனங்களுக்கு amen. புதிய C'est ce qu'on appelle la révélation. அதுதான் Dieu, il a donné les pains. அவர் அப்பத்தை கொடுத்தார். Dieu, Jésus-Christ, il a donné les pains pour la chair. இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு கொடுத்தார் அப்பத்தை. Le pain pour la chair. நம்ம சரீரத்துக்கு Parce அப்பத்தை que Dieu, கொடுத்தார். il ne repousse jamais Jésus, il ne repousse jamais les gens qui viennent vers lui. தன்னிடத்துல வருகிறவர்களை அவர் ஒருபோதும் La première புறக்கணிக்கவில்லை. révélation, c'est corporel. முதல் வெளிப்பாடு Il a donné à manger. அவர் சாப்பிட Non கொடுத்தார். seulement il donne à manger pour la chair, சரீரத்திற்கு மாத்திரம் உணவு il donne கொடுக்கவில்லை. à manger pour l'esprit aussi. Acclame la parole, amen. C'est ce qu'on appelle la manne spirituelle. அதுதான் ஆவிக்குரிய மன்னா. Non, est-ce que vous comprenez? Est-ce que vous êtes avec moi? சொல்லுங்க, உங்களுக்கு Est-ce que vous êtes avec moi? Amen. Donc le pain, c'est qui? அப்ப அப்பம் எது? Jésus même, il dit que je suis le pain. இயேசு சொல்கிறார், நானே அப்பம். Je suis le pain vivant. நானே ஜீவனுள்ள Donc அப்பம். d'où il vient ce pain? அப்ப எங்க Pourquoi il இருக்கிறது? a pris cet exemple en disant que je suis le pain? எதற்கு அந்த Parce உதாரணத்தை qu'il sait que les எடுத்தார்? Juifs, il est en train de mettre du pain tout le temps là-bas dans le tabernacle. சொன்னா யூதர்கள் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அப்பத்தை வைப்பது அவருக்கு Je lui தெரியும். dis, arrête de regarder ce pain, c'est moi le pain. அந்த அப்பத்தை பார்ப்பதில் Hey, நானே celui qui mange ce pain là et la manne là, இது அந்த மன்னாவை ils sont morts சாப்பிட்டு déjà. அவங்க ஏற்கனவே மரித்து C'est lui qui விட்டார்கள். va vous manger moi là. ஆனா என்ன உண்பவர்களோ Il ne mourra jamais. Acclame la parole, dis amen. Amen. Celui qui mange moi là, il ne mourra jamais. Cela veut dire quoi? அப்படின்னு சொன்னாங்க Il dit mange moi. என்னை உண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Oh là là, cette doctrine est dure. இதோ இந்த வசனம் ரொம்ப Non, je ne vous ai pas dit de transformer en cannibalisme. இதை நான் ஒன்னும் Non, கண்டிப்பாக Jésus, சொல்லவில்லை. il ne te dit pas de changer en cannibalisme. இயேசு கிறிஸ்து உன்னை கண்டிப்பாக Avant de dire பார்க்கல. manger Jésus, இயேசு கிறிஸ்து உன்னை tu
Tu devais savoir, Jésus, il était quoi en premier? இயேசு கிறிஸ்து முதல்ல எப்படி Il இருந்தார்? était la parole. அவர் வார்த்தையா Oui ou இருந்தார். non? ஆமா. La parole qui s'est fait chair, oui ou அந்த non? வார்த்தை மனு Il a donné sa chair et son sang sur la croix. அவர் சிலுவையிலே Une fois qu'il est mort ressuscité, il est comment maintenant? இப்ப எப்படி La இருக்கார்? parole. வார்த்தையா இருக்கிறார். Alors qu'est-ce qu'il dit? அப்ப என்ன சொல்லுங்க? Mange ma parole. வார்த்தை Mange-moi, cela veut dire quoi? Manger la parole vivante, acclame la parole d'Amen. C'est ce qu'on appelle le vrai man. அதுதான் உண்மையான மன்னா. C'est lui qui mange la parole de Jésus. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை C'est lui qui உட்கொள்கிறவர்கள். pousse la parole de Jésus. தேவனுடைய வசனத்தை உட்கொள்கிறவர்கள் Il ne mourra jamais. ஒரு நாள் மரிப்பதில்லை. Attends, la main du côté. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கரத்தை Est-ce பிடிச்சு que tu rassasis bien avec la parole de Dieu? தேவனுடைய வார்த்தையை திருப்தி அடைகிறாய். Manque de parole une journée pour toi. ஒரு நாள் வசனம் வாசிக்கணும்னா Il y கூட aura des difficultés et des obstacles dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையிலே தடைகள் வரும். Acclame la parole, dis Amen. Alléluia. Ne dis pas ça, on verra après, hein, lecture de la Bible, hein. இந்த வேத வசனம் அப்புறம் வாசிக்கலாம்னு சொல்லாது. Mange la parole de Dieu. தேவனுடைய La வசனத்தை parole உட்கொள். te guérit. அந்த வசனம் உன்னை குணமாக்கும். La parole de Jésus te délivre. அந்த வசனம் உன்னை விடுதலை ஆக்கும். La parole te révèle. அந்த வசனம் உனக்கு La parole te sanctifie. அது உன்னை La சுத்திகரிக்கும். parole t'affranchit. அந்த வசனம் எல்லாம் தடைகளை La உன்னை parole கொண்டு t'amène jusqu'à la vie éternelle. Acclame la parole, Alléluia. 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 Donc attention, அப்ப ஜாக்கிரதை. cette table அந்த மேஜை représente Jésus-Christ இயேசு கிறிஸ்துவை et sa nature. அவருடைய Et le குணாதிசயம். pain, அந்த அப்பம் selon Jean யோவான் 6:35, 6:35 பிரகாரம் la Bible dit, je suis le pain de vie. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவ Celui அப்பம். qui vient à moi n'aura jamais faim. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்று சொல்லி சொல்லுகிறார். Alléluia. 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 Ça veut dire que ton âme, il est rassasié. அப்போ உன்னுடைய ஆத்துமா திருப்தி அடைந்திருக்கிறது. Jésus donne pour ton corps. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை Les biens de கொடுத்தார். ce monde. இந்த உலகத்தின் நன்மைகள் Ne te satisfait pas de ça. அதிலே நீ திருப்தி அடைந்து விடாது. Parce que ton âme, il a faim. உன்னுடைய ஆத்துமா பசியா இருக்கிறது. Ton âme, s'il n'est pas fortifié, உன்னுடைய ஆத்துமா பலனடையவில்லை என்று சொன்னார். tu ne peux jamais affranchir les obstacles de ce monde. இந்த உலகத்தின் தடைகளை முன்னேறி உன்னால் செல்ல Pour un oui முடியாது. et non, tu vas pleurnicher. சும்மா அதை எடுத்ததுக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார். Pour un oui et non, tu vas raisonner. எல்லாத்துக்கும் Pour un oui et non, tu நியாயப்படுத்த vas faire n'importe quoi. எல்லாத்துக்கும் என்னையே செய்து கொண்டிருப்பார். Pourquoi il y a des problèmes chez les chrétiens aujourd'hui? ஏன் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு? Parce qu'ils ne nourrissent pas assez le manne qu'on appelle la parole de Jésus-Christ. தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிற மன்னாவை அவர்கள் அதிகமாக La parole, tu devais nourrir. நீ உட்கொள்ள வேண்டிய அந்த வசனம். Maman, தாய், quand vous mangez, நீங்க சாப்பிடும் போது même si vous n'avez pas faim, vous êtes en train de clignoter, oui ou non? பசியா இருக்கிற கூட ஏதாவது ஒரு சின்ன On dit arrête, mais tu arrêtes même pas, tu as toujours dans சொன்னாலும் le நிறுத்த paquet. மாட்டோம். ஒரு பாக்கெட் வச்சிருந்து ஏதாவது Dans les சாப்பிடுவோம். sacoches, tu as toujours des barres chocolatées et les chips பாக்கெட்ல cacahuètes. எப்போதும் ஒரு பார் chocolate Oui ou வச்சிருப்போம். non? ஆமாவா இல்லையா? Tu rôdes en mangeant. நீ சாப்பிடுனே. Je te le dis, pourquoi tu ne fais pas ça avec la parole de Dieu? ஏன் தேவனுடைய வசனத்துக்கு கூட அதை Tu செய்ய dis, ah மாட்டேன்? oui, j'ai lu un chapitre, j'ai la tête qui tourne. ஒரு Oui, சாப்டர் problème. படிச்சுட்டா Les gens, quand ils prennent la Bible, ils ont des problèmes. இதோ ஜனங்கள் பாருங்க வசனத்தை Quand ils எடுக்கும்போது viennent pour அவங்களுக்கு écouter la parole puissante de résurrection, ils ont des problèmes. இதோ உயிர்த்தெழுதல் Ils ont mal au ventre, mal à la tête, diarrhée. வயிறு வலிக்குது, Hey. போது தலை வலிக்குது. La parole அப்ப வேத te வசனம் guérit, oui ou non? N'est-ce pas quand tu as des problèmes, tu devais venir dans un endroit où il parle de la parole? Alléluia. L'église, l'assemblée சபை est l'endroit où tu te fais guérir gratuitement. அந்த இடத்துல இலவசமான சுகத்தை நீ பெற்றுக் Celui qui கொள்கிறாய். accepte cette parole, là, ils sont guéris, là, sur place, dans le monde. Allez, reçois. Dis Amen. Alléluia. Alléluia. Je défie. Je défie. நான் உங்களுக்கு அதை Si பந்தயத்தை c'était la parole de la vérité que je parle là, நான் பேசுகிற இந்த சத்திய cette வசனம் parole, tous ceux qui sont en train d'écouter, ils reçoivent là, dans le cœur. கேட்டு இது இருதயத்துல Ils ont été guéris dans ஏற்றுக்கொள்கிறவர்கள். le nom puissant de Jésus-Christ. நாமத்தில் அவர்கள் சுகத்தை Alléluia. பெற்றுக்கொள்கிறார்கள். Alléluia. Alléluia. Voilà la parole que comment ça se délivre, ça se démontre. எப்படி வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது Donc பாருங்க. Jésus il a bien dit, இப்ப இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். Moïse quand il a marqué la table, comment il faut le faire. மோசே அந்த மேஜை எப்படி செய்யணும்னு அவன் C'est de moi qui parle. என்னை குறித்து தான் Ce பேசுகிறார். pain, c'est de moi qui parle aussi. அந்த அப்பம் என்னை குறித்து தான் அவன் பேசுகிறான். Alors, autrement dit, அப்ப இன்னொரு மாதிரி cette சொல்றான். révélation, tu devais comprendre différemment. இந்த வெளிப்பாட்டை உனக்கு நீ நன்றாக Non seulement c'est une révélation de Jésus-Christ அது இயேசு là-dedans, கிறிஸ்துவோட வெளிப்பாடு மாத்திரமல்ல, quelqu'un qui veut être un chrétien, யார் கிறிஸ்தவர்களா இருக்க quelqu'un qui devait விரும்புகிறார்கள், suivre la voie comme Christ, கிறிஸ்துவை போல வழி நடக்க il விரும்புகிறார்கள், devait être un pain aussi. அவங்களும் அப்பமாக இருக்க வேண்டும். Ah oui ou non? ஆமாவா இல்லையா? Ah oui.
Ne dis pas Christ, il a fait tout pour moi, et moi je fais ce que je devais faire dans ce monde. இது கிறிஸ்து எனக்காக எல்லாம் செய்தாரு. Arrête, change ta vie. நமக்கு எதுவும் செய்ய முடியாது. Change ta vie. இந்த வாழ்க்கையை மாற்று. Si tu devais atteindre la vie éternelle, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் tu என்று devais சொன்னார். être transformé comme Christ il était. நீ கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும். Alléluia. Alléluia. Donc pourquoi les 12 pains? எதுக்கு 12 அப்பம்? Ça se représente les 12 tribus. அது 12 கோத்திரத்தையும் குறிக்கிறது. Cela veut dire quoi? அப்படி என்று சொன்னால் Les என்ன? peuples complets. இதோ அவங்க பரிபூர்ணப்பட்ட Cela veut மனுஷர்கள். dire pardon de péché pour tous les peuples. அப்ப பாவ மன்னிப்பு நிச்சயம் எல்லா Ça veut dire ஜனங்களுக்கும். non seulement pour les 12 tribus, அந்த 12 ça se கோத்திரத்தார் représente tous les peuples terrestres. இந்த உலக ஜனங்கள் முழுவதுமாக Tous les peuples terrestres représentés par le pain. இது எல்லா உலக ஜனங்களும் அந்த அந்த அப்பத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறார்கள். Regardez cette pain, comment il était fait. அந்த அந்த அப்பம் எப்படி செய்யப்படுகிறது Lévitique பாருங்க. 24, 5 et 6. லேவியர் 24 4, 5 et 6. 5:6. 24, 5, Tu prendras de la fleur de farine et tu en feras 12 gâteaux, autrement dit 12 pains. Chaque gâteau sera de 2 dixièmes. Tu les placeras en 2 piles, 6 par pile, sur la table d'or pur devant l'Éternel. Est-ce que vous êtes clair? நீங்க அதில் தெளிவா இருக்கிறீர்களா? அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் அரைக்காலிலே 10 பங்கு மாவை செய்யப்பட வேண்டும். அவைகள் நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் 5 அப்பம் இருக்கும்படியாக வைக்க வேண்டும். Alléluia. 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 Regardez, tout ce que l'Éternel parle à Moïse là. மோசேயிடத்திலே தேவன் பேசுகிற Il எல்லா ne faut காரியமும் pas qu'il fasse une chose au contraire. அதற்கு மேலாக Il எந்த devait காரியத்தை toujours செய்யக்கூடாது. respecter les choses qu'il dit. அந்த காரியத்தை அவன் Selon le எல்லாம் modèle qu'il வேண்டும். montre là-haut, வேலை காட்டப்பட்ட அந்த மாதிரியின்படியே tous les pains எல்லாம் அப்பமும் doivent se faire எப்படி செய்யப்பட வேண்டும் என்று dans 2 சொன்னார். dixièmes. இதோ 10 பங்காக. Ça veut dire quoi? அப்படி என்று Les formes சொன்னாங்க. des pains, ils devaient être égaux. எல்லாம் ஒரே Il ne devait pas être différent. ஏதோ மாறியாக இருக்க கூடாது. Cela veut dire quoi? அப்படி என்று சொன்னால் என்ன? Jésus, quand il regarde le monde, là. இயேசு கிறிஸ்து உலகத்தை Jésus, quand il பார்க்கும்போது regarde les gens, ஜனங்களை பார்க்கும்போது Jésus, quand il regarde les habitants, இயேசு கிறிஸ்து அந்த Jésus, உலகத்தை quand il regarde les Israéliens, இஸ்ரவேல் ஜனங்களை இயேசு Jésus, quand il பார்க்கும்போது regarde les païens, இதோ அவிசுவாசிகளை இயேசு பார்க்கும்போது il n'y a aucune différence à ses yeux entre les païens et les அவருடைய Israéliens. கண்களிலே எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது. Il எல்லாம் ஒரே n'avait மாதிரி aucun nombre de variations à ces deux personnes. அவர் கண்களிலே எந்த Il a donné la grâce et la vie pour tous les peuples ensemble. Acclame à Amen. Alléluia. C'est pour ça que les pains ils devaient être comme il a dit. அதனால்தான் அப்பம் அவர் Uniforme. சொன்னதுபோல இருக்க வேண்டும். யூனிஃபார்ம் Donc pour moi, tu n'amènes pas des gros et des petits. பெருசும் சின்னதுமாய் கொண்டு Ne வரக்கூடாது. te dis pas dans ta tête qu'il y a des gens qui sont la prioritaire, il y a des gens qui ne sont pas இந்த சில prioritaires. ஜனங்களுக்கு priority இருக்கிறது, Pour moi, சில tous les gens sont ஜனங்களுக்கு priorité pour le paradis. Acclame à Amen. Alléluia. Je sois les Israéliens, que ce soit toi et moi. இஸ்ரவேல் ஜனங்களும் நீயும் நானும். Dieu nous regarde comme ses enfants à lui. Acclame à Amen. Alléluia. Alléluia. Parce qu'il représente les pains. அதுதான் அப்பம் C'est நமக்கு pour ça que Jean சொல்லுகிறது. 6, 37 dit, அதனால்தான் யோவான் 6:37 நமக்கு சொல்லுகிறது. Jean 6, 37, யோவான் tous 6:37 ceux que le Père me donne viendront à moi. Et je ne me mettrai pas dehors celui qui vient en moi. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறேன். C'est lui qui vient en moi. என்னிடத்திலே வருகிறவன் Je ne le mettrai pas dehors. அவனை நான் புறம்பே Ah தள்ளுகிறேன். non, moi je regarde les Israéliens et les païens comme je regarde de la même façon. ஜனங்களையும் அவிசுவாசிகளையும் ஒரே மாதிரி தான் Tous ces gens, எல்லா ஜனங்களும் c'est ma création. என்னுடைய சிருஷ்டிப்பு. Tous ces gens இந்த எல்லா ont ஜனங்களும் besoin du salut. அவங்களுக்கு எல்லாருக்கும் Tous ces gens இந்த ஜனங்கள் ont besoin எல்லாரும் d'être sauvés. ரட்சிக்கப்பட Tous வேண்டும். ces gens, இந்த எல்லா ils ont ஜனங்களும் besoin du salut. அவங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு Donc தேவை. je donne du salut à tout le monde. அப்ப ரட்சிப்பை நான் எல்லாருக்கும் Donc தருகிறேன். voilà le pain, அப்ப இது அப்பம் quand il représente Christ. இயேசு கிறிஸ்துவை சுட்டி Dans un காட்டுகிறது. premier temps, c'est la manne spirituelle. முதலிலே ஆவிக்குரிய அப்பம். Dans un deuxième temps, Dieu te regarde comme le pain égaux. இது ஒரே மாதிரியான அப்பமாக எல்லோரையும் பார்க்கிறார். Une autre chose, இன்னொரு காரியம், la Bible, quand il décortiquait dans Lévitique, là, வேத வசனம் லேவியர் ஆகமத்தில்
24, 5, 6 là, 24:5 la Bible dit tu prendras de la fleur de farine. இதோ நீ மெல்லிய மாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி La சொல்கிறார். fleur de la farine. இந்த மெல்லிய மாவு Ça veut dire que la farine அப்படி என்று சொன்னால் அந்த மாவு devait être très fine. அப்ப ரொம்ப சலிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். Très fine. அது அதிக மெல்லியதா இருக்க Pour வேண்டும். être bien fine, ரொம்ப மெல்லியதா இருக்க le blé அந்த கோதுமை doit être criblé. அது நல்லா இடிக்கப்பட வேண்டும், புடைக்கப்பட வேண்டும். Le blé, அந்த கோதுமை avant qu'il devienne pain, அது ரொட்டியா மாறுவதற்கு முன்பாக d'abord il devait être criblé. அது முதல்ல பாருங்க புடைக்கப்பட வேண்டும். Combien de personnes disent Amen? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Deuxième chose, இரண்டாவது காரியம் il devait être pétri. அது பிசையப்பட வேண்டும். Il devait être pétri. பிசையப்பட வேண்டும். Troisième chose, மூன்றாவது காரியம் il devait être cuit. அது சுடப்பட வேண்டும். Il devait être cuit. அது சுடப்பட Au வேண்டும். moins à 240 degrés. 240 டிகிரியில ஒருவேளை 240 degrés. 240 டிகிரி Cette blé, அந்த கோதுமை avant d'être transformé en pain, en bon pain, là, அது pour que ஒரு tout le monde நல்ல mange. அப்பமாக மாறுவதற்கு முன்பாக C'est Jésus. இயேசு கிறிஸ்து Cette parole, அந்த வார்த்தை avant que tout le monde mange, அவரை pour que ça digère bien en eux, நம்மளுக்குள்ள அது pour que நல்ல ça le வேலை fortifie. செய்யணும். நம்ம பலப்பட Cette parole a été criblée. அந்த வார்த்தை பாருங்க Cette புடைக்கப்பட்டது. parole a été criblée sur la croix. அந்த சிலுவையிலே அது புடைக்கப்பட்டது அந்த Cette வார்த்தை. parole a été pétrie pour nos péchés et pour அது nos iniquités. பிசையப்பட்டது நம்முடைய பாவத்திற்காகவும் Cette மீட்பதற்காகவும். parole a été mise dans le four, on dit la mort. அந்த பாருங்க அந்த Il a வார்த்தை été cuit dans la mort. மரணத்திலே சுடப்பட்டது. Il a été cuit dans la mort. இந்த மரணத்திலே C'est சுடப்பட்டது. après que la parole est devenue un bon pain dans ta main, on dit la parole de Dieu, la Bible. Après la parole dit Amen. Oh, on va prendre cette parole-là. அப்ப அந்த வசனத்திலே இருக்கும்போது Arrête de dire ouf, ouf, ouf. Hein. சும்மா ஊஃப் ஊஃப்னு சொல்லாது. Ça là, avant que ça vienne là dans ta main, அந்த காலத்துல அந்த வசனம் வருது. il a été criblé. அவர் Il a புடைக்கப்பட்டார். été pétri. அவர் Il a été பிசையப்பட்டார். cuit. அவர் Il a சுடப்பட்டார். fait un bon pain. அவர் நல்லா C'est après qu'il vient tout chaud dans ta Bible, dans ta main. Après ma parole dit merci Seigneur. Merci pour ton pain. Alléluia. Alléluia. Mange pas n'importe comment, tu vas vomir. எப்படி வேணாலும் அது நினைக்காத வாந்தி எடுக்கும். Arrête. Est-ce que tu comprends? சொல்லுவது உனக்கு புரியுதா? Criblé. முதல்ல புடைக்கப்படணும். Attention, pétri. ஜாக்கிரதை பிசையப்பட வேண்டும். Cuit, tu sais c'est quoi? சுடப்பட வேண்டும் ஜாக்கிரதை. Tu sais c'est quoi ça? அது என்ன தெரியுமா? Sanctifié. பரிசுத்தப்படுத்துதல். Sanctifié comme un homme pur. பரிசுத்தப்படுத்தப்பட C'est après que ça vient comme வேண்டும். manne pour toi. அதுக்கப்புறம் தான் அது உனக்கு Celui qui மன்னமாய் mange மாறும். ça, யார் இதை உட்கொள்கிறார்களோ il est sanctifié déjà. அவங்க Attends, la பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். parole dit Amen. Celui qui mange ça, இதை சாப்பிடுகிறவர்கள் il est sanctifié déjà. அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். Qu'est-ce que vous êtes en train de chercher? என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? Est-ce que vous êtes en train de chercher votre purification avec les agneaux? இந்த ஆட்டுக்கு பின்னாடி என்ன உங்களுடைய Ce n'est pas l'agneau qui te purifie, c'est la parole qui te purifie. அந்த ஆட்டுக்குட்டி அல்ல வார்த்தை தான் உன்னை C'est சுத்திகரிக்கிறது. cette parole qui te purifie. இந்த வசனம் தான் உன்னை சுத்திகரிக்கிறது. Mange cette parole-là. அந்த வார்த்தையை உட்கொள். Jésus même dit, இயேசுவே சொல்லுகிறார். c'est lui qui vient vers moi. என்னிடத்திலே வருகிறவன் Je ne mettrai jamais en dehors. அவனை நான் புறமே தள்ளுகிறேன். J'accepterai toutes les personnes qui viennent vers moi. என்னிடத்திலே வருகிற எல்லோரையும் நான் Alors, ஏற்றுக்கொள்கிறேன். est-ce que tu comprends le pain et la table qui c'est qui représente là? அப்ப அந்த அப்பமும் அந்த மேஜையும் Hein? Est-ce que tu comprends? Maintenant, la table c'est Jésus. இயேசு கிறிஸ்து தான் அந்த மேஜை. Sa nature. அவருடைய Le குணாதிசயம். pain c'est Jésus. அந்த அப்பம் இயேசு Sa nature கிறிஸ்து. aussi. அவருடைய குணாதிசயம். Pourquoi il était transformé en pain? ஏன் அவர் அப்பமாக Il est devenu une manne pour toi, pour nous. மன்னாவை Il est மாறினார். devenu un pain qui donne la vie éternelle. நித்திய ஜீவனை கொடுக்கிற மன்னாவாய் அவர் C'est lui qui மாறினார். a mangé la manne, ils sont morts. அந்த மன்னாவை உட்கொண்டவர் Mais c'est lui qui mange cette parole, ne mourra jamais, il aura la vie éternelle. Après la parole dit Amen, alléluia. Il aura la vie éternelle. நித்திய ஜீவன் உனக்கு கொடுக்கப்படும். La fortification, il est là-dedans. அதுல தான் உனக்கு La பலன். vitamine, il est là-dedans. அதுல தான் வைட்டமின் Ton இருக்கு. pouce, là, il est là-dedans. là. உன்னுடைய பூஸ்ட் அதுல தான் Tout est இருக்கு. là-dedans. எல்லாம் அதுல தான் Où est-ce que இருக்கு. tu cherches là? எங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய்? Alléluia. அல்லேலூயா. Il est devenu அவர் எப்படி le மாற்றப்பட்டார்? pain de la vie pour nous. உனக்காய் ஜீவ அப்பமாக Non மாறினார். seulement avant 2026 ans. இது 2026 À chaque வருஷத்துக்கு fois quand tu lis cette parole, ஒவ்வொரு நாளும் நீ அந்த à வசனத்தை chaque fois quand வாசிக்கும் tu lis cette போது, parole, இந்த வசனத்தை நீ ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது, Jésus nous rassasie, இயேசு கிறிஸ்து நம்மை nous திருப்திப்படுத்துகிறார், fortifie, நம்மை et nous பலப்படுத்துகிறார், transforme. நம்மை அவர் மாற்றி Et அமைக்கிறார். tu atteins la vie éternelle. Acclame la parole, dis Amen Seigneur. Alléluia. Tu comprends, la parole c'est notre trésor. இந்த வார்த்தை தான் நம்முடைய புதையல். Beaucoup de gens cherchent Jésus partout. Jésus, நிறைய பேர் இயேசு எங்கெங்கே தேடுகிறார்கள்.
தேடுகிறார்கள். Jésus est là dans ma main. இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்திலே Quand இருக்கிறார். je lis Jésus est dans ma bouche. என்னுடைய வாயிலே இருக்கிறார். Quand je regarde Jésus, il est dans mes yeux. நான் பார்க்கும்போது எனக்கு Quand j'amène à mes pensées, Jésus, il est dans mes என்னுடைய pensées. சிந்தையிலே இயேசு இருக்கிறார். Quand je digère, Jésus, il est dans mon cœur. இதான் இதை நான் ஜீரணம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்னுடைய Alléluia. 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 Donc la révélation est claire. அப்ப வெளிப்பாடு நமக்கு Mais தெரியும். la révélation devait amener une explication. ஆனா அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு ஒரு Pourquoi தெளிவு Jésus கொண்டு sur terre? ஏன் இயேசு கிறிஸ்து Pourquoi உலகத்திலே? Jésus en chair et en os? இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சமும் எலும்புமாய் La Bible இருந்தார்? dit, je suis venu pour vous donner le salut. நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தேன். Je suis venu pour donner la vie éternelle pour vous. நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க Je வந்தேன். suis venu pour rendre de ce que tu as perdu à l'Éden. இல்லை, ஏதேனிலே இழந்ததை உனக்கு திரும்ப கொடுக்க வந்தேன். La sainteté et la vie éternelle. இதோ பரிசுத்தமும் நித்திய Donc ஜீவனும். maintenant Jésus dit, அப்ப இயேசு puisque tu சொல்றார், as marché நீ நடந்து dans வந்தபடியால் les péchés, பாவத்திலே puisque je t'ai arrêté ta course là, இதோ உன்னுடைய ஓட்டத்தை je dis, நிறைவேற்ற attention, je te donne ma vie pour toi. ஜாக்கிரதை, எனக்காக என் Tu ஜீவனை dis, கொடுக்கிறேன். ma course est arrêtée là. இதோ என்னுடைய Je ne ஓட்டம் peux plus faire des péchés maintenant. இப்போ என்னால Je ne பாவம் peux செய்ய pas vivre dans முடியாது. la convoitise là. இந்த இச்சையில Je ne என்னால peux வாழ pas vivre selon ma முடியாது. chair. என்னுடைய சரீர பிரகாரமா என்னால வாழ Seigneur, qu'est-ce que je முடியாது. fais? அப்ப என்ன செய்வேன் ஆண்டவரே? Simple, suis Jésus. இயேசுவை பின்பற்றி வா. Suis la trace de Jésus. இயேசு கிறிஸ்துவோட C'est pour ça qu'il est venu en அடிப்படை chair et en os. அதனால தான் அவர் மாம்சமும் Il a montré சிலுவையும் comment je peux transformer en pain. எப்படி நான் அப்பமாக மாற முடியும் Et என்று bien maintenant, toi சொன்னார். aussi, tu devais transformer en pain. நீயும் அப்பமாக மாற வேண்டும். Oui, tu devais être transformé en pain, mes நீயும் enfants. அப்பமாக மாற Arrête வேண்டும். de dire que Jésus, il a été criblé pour moi. Moi, je peux faire ce que je veux dans la இயேசு vie. கிறிஸ்து எனக்காக புடைக்கப்பட்டா நான் என்ன வேணா செய்யலாம்னு சொல்வதல்ல. Beaucoup de chrétiens, c'est comme ça qu'ils vivent aujourd'hui. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் Ah oui, Jésus, வாழ்கிறார்கள். il a été crucifié pour moi, et même moi, je fais n'importe quoi dans le monde. இயேசு கிறிஸ்து எனக்காக C'est ça que vous appelez le christianisme. வாழலாம்னு சொல்றீங்களா? C'est ce que vous appelez une église de sainteté. இதுதான் பரிசுத்த Ah, ஜீவன். Jésus, il est mort pour moi, il a souffert pour moi. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக Alors maintenant, mes பாடுபட்டார். enfants, souffrez pour vos péchés. அப்ப உங்களுடைய பாவங்களுக்காக Souffrez pour vos actes. உங்களுடைய செயல்களுக்காக Souffrez en restant, en combattant contre ta chair même. உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து நீ பாடுபட வேண்டும். Transforme ta chair pécheresse en pain. உன்னுடைய பாவ சரீரத்தை அப்பமாக மாற்று. Alors, ça veut dire quoi? அப்படி என்று சொன்னால் என்ன? Comme Christ Jésus, இயேசு கிறிஸ்துவை போல les croyants, விசுவாசிகளே, les fidèles, விசுவாசிகளே, vous devez être criblés. நீங்கள் புடைக்கப்பட வேண்டும். Vous devez être pétris. நீங்கள் பிசையப்பட வேண்டும். Vous devez être cuits. நீங்கள் சுடப்பட வேண்டும். Ah, c'est dur ça. ரொம்ப கஷ்டமானது. Ah oui, un tabernacle, c'est bien la révélation. Pourquoi tu n'as pas l'explication? அப்ப உனக்கு Hein? அதனுடைய On n'a pas besoin d'explication. அப்ப அதனுடைய விளக்கம் Ben வேண்டாம். oui, c'est Jésus il a fait aucun péché, oui ou non? இயேசு கிறிஸ்து Nous, on est des pauvres pécheurs. அப்ப பாவிகளா Qu'est-ce que இருக்கீங்க. tu crois en disant que eh ben, je vais esquiver le paradis? Hein? Non, non, non. பரலோகத்துக்கு ஓடிடுவேன். Il n'y a pas d'esquive tant que tu es avec la chair là. தப்பித்துக் கொள்ளவே முடியாது. Ta chair, il attend toujours pour te bouffer, fais attention. சரீரம் உன்னை விழுங்க காத்துக் கொண்டிருக்கிறது. Vous êtes chrétiens? கிறிஸ்தவர்களே, N'est-ce pas, vous avez tentation chaque jour quand vous vous levez. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சோதனை Chaque jour, வரும். vous avez des tentations. ஒவ்வொரு நாளும் Par சோதனை parole, வரும். par pensée, par regard, par ta chair. பார்க்கிறதிலே, சரீரத்திலே Ne dis pas gloire à Dieu, gloire à Dieu. எல்லாத்துக்கும் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி சொல்லாதே. Jésus, son péché, இயேசு கிறிஸ்து il பாவம் a இல்லாமல் laissé cribler son corps. அவருடைய சரீரத்தை À quel point je புடைத்துக் devais le கொண்டார். cribler aussi. எந்த வகையில நானும் நொறுக்கப்பட வேண்டும். Criblé, dis criblé. Tu devais être criblé. புடைக்கப்பட வேண்டும். Vous comprenez pas? Attrape la main de côté là. பக்கத்துல Dis, இருக்கிறவனை veux-tu கரெக்டா être un bon pain? நீ நல்ல அப்பத்தை எடுத்து Tu வா. devais être criblé par l'enseignement. Tu devais être criblé par l'enseignement. Tu devais être pétri par la correction du Saint-Esprit. Tu devais être cuit par ton pasteur. Acclame la parole, dis Amen. Alléluia. Alléluia. Ah oui, moi je ne veux pas. Tu es à moitié cuit. அப்படி பாருங்க Ceux qui disent, ah oui, hein, j'aime bien l'évangile. Hey, avec l'évangile, tu vas faire quoi? எனக்கு சுவிசேஷம் பிடிக்கும்னு L'évangile, சொல்றீங்க. c'est juste pour te sauver. அது உன்னை ரட்சிப்பதற்காக Après, tu devais devenir un bon pain comme Christ. அப்ப கிறிஸ்து போல Pour cela, il faut l'enseignement. Il faut la correction. Il faut te faire cuire. Il faut te sonder. வேக வைக்கப்பட Tu ne வேண்டும். veux pas tout ça, tu veux que de l'évangile. உனக்கு அதெல்லாம் வேணும். Donc, tu es toujours un blé. அப்படி Un blé n'affranchira pas le paradis. Tu devais être un bon pain. Pour être dans le tabernacle en haut. Acclame la parole, dis Amen. Si tu ne deviens pas un bon pain, tu ne peux pas te présenter devant le tabernacle du haut, l'original là. வாசலுக்கு கூடத்துக்கு செல்ல முடியாது.
அது பண்ணுது. Alléluia. Alléluia. Combien de personnes sont avec moi? எத்தனை பேர் என்னோட Alléluia. 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 Écoutez-moi. சொல்லுவதை நன்றாக கேளுங்கள். Tu voulais ou tu ne voulais pas? உனக்கு வேணும்னாலும் வேணாம். Jésus t'a sauvé. As-tu dit, ah oui, jackpot? உனக்கு ஜாக்பாட் தான். Non, c'est là que ça commence le problème. அப்பதான் பிரச்சனை. Quand tu dis, ah, je suis un voleur, un prudent. இதோ நான் திருடன் சொல்றியா? Maintenant, j'ai accepté Jésus. பேசுக்கு சரி Ça y est, la vie éternelle, c'est pour moi. Non, 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 tu te இவன் trompes எனக்குன்னு là. சொல்றியா? Tu te trompes là. இதை நீ உன்னையே ஏமாத்திக்கிற. C'est là que tu vas passer dans l'industrie là. அப்பதான் நீ இண்டஸ்ட்ரியில போக போற. L'assemblée, இந்த சபை c'est l'industrie. இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு L'assemblée, c'est l'industrie. இந்த சபை தான் இண்டஸ்ட்ரி. L'enseignement, அங்க போதனை il devait te cribler dans tous les sens. எல்லா வகையிலும் உன்னை படைக்கப்பட வேண்டும். L'enseignement, அந்த போதனை il devait te cribler. எல்லா வகையிலும் உன்னை படைக்கப்பட Tamisser. வேண்டும். உன்னை சலிக்கப்பட Accabler. வேண்டும். உன்னை அது படைக்கப்பட Bombarder. உன்னை அது Harceler. உன்னை அது Tu vas dire, j'en peux plus, je m'esquive là. என்னால முடியல நீ ஓடணும். Tu cours à l'extérieur là. நீ வெளியே Tu ஓடினாலும் vas te faire tabasser par Satan encore அந்த là-bas. இடத்துல நீ Tu தாக்கப்பட vas revenir, tu vas dire que l'assemblée c'est bien. Alors tu vas இந்த revenir. சபையே எனக்கு மேல ஓடி வருவாய். Comme la parole là. Ah, dis avec moi. என்னோட கூட சொல்லுங்க. Ce pasteur il a raison. இந்த பாஸ்டர் எக்ஸாம்டா On இருக்கு. n'a aucune issue. எந்த வழியும் நமக்கு இல்லை. Mon gars, tu as montré comme tu es rentré dans un piège à rein. Il n'y a pas de demi-tour. T'es இந்த passé. உள்ள வரும்போது எலிக்கு பொறியில வந்தது போல வழி Tu es là-dedans, il est fermé derrière. Là. அதுக்குள்ள தான் இருக்கிறாய். Tu ne peux pas s'en sortir. உன்னால வெளியே Parce que போகவே tu முடியாது. comprends. உனக்கு புரியல. Alors, bombardé non seulement par moi, il y a des gens qui travaillent avec toi, ils vont te bombarder à நிறைய ça. ஜனங்களும் உன்னை Regarde ma parole, amen, ஆமென். hein. Ah oui, hein. Avant, je répondais à tout le monde. முதல்ல எல்லாருக்கும் நான் பதில் சொன்னேன். Maintenant, tais-toi. இப்போது வாயை மூடு. Ils vont te parler. நீ பேசுறது. Ils vont t'harceler. உன்னை அவங்க ரொம்ப Même si tu n'as pas fait quelque chose, là, ils vont t'accuser. உன்னை குற்றப்படுத்துவாங்க. Oui, ils vont t'accuser. உன்னை குற்றப்படுத்துவாங்க. Tu vas te lever, tu vas sauter dans ton bureau en disant, moi. Alors, இப்போ Dieu va dire, நான் இதை ஏன் calme-toi. கூப்பிட்டாலும் தேவன் சொல்வாரு அப்படியே Allez, உட்காரு. descends là. Mets-toi உட்காரு sur la chaise. உட்காரு சொல்வாரு. Voilà, regarde-moi comment j'ai souffert. Je Regarde, reconnais que j'ai fait aucun péché. Quand tu es pauvre pécheur, arrête ça. நீ காவியில் Non, oui ou non, acclame la parole de Amen. Hein, c'est comme ça qu'il va te bombarder. அப்படிதான் அவர் உனக்கு வாழ்த்துவாரு. Ah oui, hein. J'ai demandé l'argent. இதோ நான் காசு கேட்டேன். La location ne m'a pas donné. அரைவாசி காசு கொடுக்கல. Je vais bagarrer là-bas. அங்க போய் சண்டை போட போறேன். Arrête de se bagarrer, assis-toi parce que Dieu est அவன் venu சண்டை parler. போடாத உட்காரு தேவன் உன்னோட பேசிட்டு Voilà. இருக்கிறார். Ton allocation viendra en double sens, en double portion le mois prochain. அடுத்த மாசம் வந்துரும் உனக்கு Attends, la சண்டை. parole dit Amen. Alléluia. Hey. Vous voulez Jésus magicien, hein? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து Non, மன்னிப்பு Jésus n'est pas un தேவையில்லை. magicien. இயேசு கிறிஸ்து Jésus est le மன்னிப்பு Seigneur et Sauveur. இயேசு கிறிஸ்து Il a la vérité en lui. அவருக்குள்ள சத்தியம் Il a இருக்கிறது. montré comment il faut affranchir le paradis. எப்படி பரலோகத்துக்கு Tu போகணும் ne peux pas காமிச்சிருக்கார். venir vice-versa. நீ அப்படி எப்படியோ Tu ne peux pas faire des détours là pour le paradis. பல டூர் Tu அடிக்க es முடியாது. obligé de passer par là. அப்படிதான் போக வேண்டும். Tu vas dire que Seigneur, c'est trop dur. இது ரொம்ப கஷ்டம்னு Jésus ne va pas சொல்றேன். dire que je vais changer l'autre modèle. Non, non, il n'y a pas de modèle, c'est par là que tu devais venir. Il a mis la trace, accorde la parole d'Amen. C'est par cette trace que tu vas venir. அந்த வழியில C'est lui qui a souffert tout là. உனக்காக Il est கஷ்டப்பட்டு capable de te fortifier là-dedans. Accorde la parole. Dis Amen, Seigneur. Dis avec moi, Seigneur. Donne-moi le courage pour affronter les obstacles. Pour affronter les obstacles. Donne-moi l'humiliation et la patience pour accepter les problèmes de ce monde. Alléluia. Alléluia. C'est ce qu'on appelle l'explication. Tu devais être, நீ எப்படி இருக்க tu வேண்டும் devais être pétri, நீ பிசையப்பட வேண்டும். pressé, இது அழுத்தப்பட வேண்டும். remué fortement. எல்லா இடத்திலும் Dans நசுக்கப்பட tout வேண்டும். sens. எல்லா வகையிலும் நீ நொறுக்கப்பட வேண்டும். Pourquoi son pasteur il m'en veut autant? இது ஏன் பஸ்டர் எனக்கு இவ்வளவு Non, c'est pas கடவுள்? moi. நான் இல்ல. Hein? Qu'est-ce que tu m'as fait pour moi du mal là? Pour que je என்ன parle? எனக்கு Hein, différemment. கொடுத்தேன், நான் Est-ce que tu m'as volé? எனக்கு என்கிட்ட Et ton pasteur, même si tu voles, là je dirais gloire à Dieu. இதை என்கிட்ட திருந்தாலும் Non, tu n'as rien fait. Pourquoi ta tête ne regarde toujours pas là? Là, tu dis, ஏன் நீ pourquoi il me ஒன்றும் tabasse செய்யாத comme ça? போது ஏன் என்ன Hein? அடிக்கிறான்னு கேக்குறியா? Pourquoi il me tabasse là à ce ஏன் point-là? நீ எப்படி என்ன அடிச்சுன்னு இருக்கிறான்னு கேக்குறியா? C'est ce qu'on appelle la vraie église. அதுதான் உண்மையான சபை. Quand les gens arrivent dans l'église là, இந்த சபையில வருகிற ils ஜனங்கள் sont en train de ronfler quand il y a la prêche là. இந்த வசனம் வாசிக்கிற போது Et தூங்கி tout le monde நிற்கிறாங்க. sort de cette église là. C'est pas une bonne église ça. அப்படி இருக்கிற சபை உண்மையான Ce n'est சபை. pas une bonne église. Fais attention. ஜாக்கிரதை. Quand tu viens dans l'église là, சபைக்குள்ள tu devais être வரும்போது au bout de la chaise. இந்த சைஸ் Tu vas dire, qu'est-ce qu'il va வாசிக்க me faire maintenant là? இன்னைக்கு
நீங்க என்ன சொல்ல Ça y est, போறாங்க? j'étais criblé. இதோ நொறுக்கப்பட்டேன். Quoi, avec les enseignements, avec la correction du Saint-Esprit, on va te tamiser. பரிசுத்த ஆவியானவருடைய On va te tamiser. Attends, on va là, ça va. J'entends une voix. Attends. J'entends une voix. ஒரு சத்தம் கேட்கிறது. J'entends une voix. ஒரு சத்தம் கேட்கிறது. Seigneur, fais ce que tu veux de moi. ஆண்டவரே நீ என்ன J'entends வேணாலும் il y a செய்யலாம். un cœur qui est en train de dire fais tout ce que tu veux. ஒரு Acclame la சத்தம் parole. கேட்கிறது. Alléluia. Remuer dans tous les sens. எல்லா வகையிலும் Par les பாதுகாக்கப்படணும். enseignements du Saint-Esprit. போதனையினாலே Par la correction du Saint-Esprit. பரிசுத்தவானுடைய Non கண்டித்தனாலே seulement ça, அது மாத்திரமல்ல on devait te ramener dans le four. இத ஊர்ல கொண்டு போய் நம்மள வைக்கணும். On devait te ramener à 240 degrés. Là. இத 240 டிகிரில ஊர்ல கொண்டு போய் வைக்கணும். Et c'est qui a dit là. C'est moi qui ai dit, je crois. Avant 2 jours, là. 2 நாளைக்கு முன்னாடி Mon doigt est brûlé. இத என்னோட விரல் அப்படியே Ça brûlait toute la nuit. எரிஞ்சினேச்சு ராத்திரி Je ஃபுல்லா. me suis dit, qu'est-ce que j'ai fait là? என்ன செஞ்சேன்னு யோசிச்சு J'ai கொண்டிருக்கேன். fait la cuisine, je sais pas, j'ai touché peut-être இத la கிச்சன் poêle. செய்யும்போது ஏதாவது போய் J'ai touché la தொட்டுட்டேன்னு poêle. சொல்லி J'ai juste touché la poêle là. இத அந்த Et ça brûlait toute la nuit. அந்த சட்டியை லேசா தொட்டுட்டு இருப்போம் போல ராத்திரி T'imagines ஃபுல்லா pour la spiritualité, si எரிஞ்சினேச்சு. tu passes à 240 degrés. அப்போ யோசிச்சு பாருங்க 240 டிகிரில நீங்க போவீங்கன்னு சொன்னா Alléluia. அல்லேலூயா. Il faut avoir de la patience, les enfants. பொறுமை இருக்க வேண்டும் என பிள்ளைகளே. Pourtant, Jésus, il n'a fait aucun péché. இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் Il செய்யவில்லை. a passé dans la mort. அவர் மரணத்திலே Pour toi உயிர்த்தார். et moi. அப்ப நீயே நானும் Un Dieu qui n'a fait aucun péché. Il ne connaît pas ce que ça veut dire le péché. பாவமே Il அறியாத n'a தேவன் péché. அவரிடத்துல Il எந்த n'a que de la sainteté பாவமும் en lui-même. அவருக்கு நமக்காக கொடுத்தாரு என்று Il சொன்னார். a affranchi la mort pour toi et moi. உனக்காகவும் Il s'est எனக்காகவும் அவர் fait cuire மரணத்தை lui-même கொடுத்தார். pour toi et moi. Et உனக்காக cela, எனக்காக il அடிக்கப்பட்டார், était நொறுக்கப்பட்டார். en volonté là-dedans. அவர் வாலண்டியா அது நமக்கு கொடுத்தார். Waouh! Waouh! Jésus. இயேசு கிறிஸ்து Si lui il est passé là-dedans, அவரே அதுக்குள்ள போனார் moi என்று qui est un சொன்னார். pauvre pécheur, நான் பெரும் பாவி. Seigneur, fais-moi selon ta volonté. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும். Fais-moi selon ta volonté. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு Seigneur, non, செய்யும். si c'était à 240 degrés, même si c'était à 580 degrés, இதோ ஆண்டவரே 240 comme மாத்திரமல்ல, Shadrach, Meshach et Abednego, ஆண்டவரே quand je rentre dans ce fournaise-là, நான் அந்த பூர்வல c'est Jésus qui a franchi tout, il sera avec moi. Acclame la parole, dis Amen. Attention, il a franchi tout, il sait comment il est guidé. Il sait comment il est guidé. Il ne tentera jamais au-delà de ta force. Comment tu dis Alléluia. Il ne tentera jamais au-delà de ta force. ராணிக்கு மேல உன்னை சோதிக்க Parce qu'il a fait tout pour toi. எல்லாவற்றையும் செய்தார். Voilà un simple exemple selon cette table. இதோ இந்த டேபிள் மூலமாக சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. Regardez Romains 8, 17, la Bible dit. ரோமர் 8 Romains 8, 17. ரோமர் 8:17. Alors je lis Romains 8, 17. நாம் பிள்ளைகளானால் சோதரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். Or, si nous sommes enfants, nous sommes aussi héritiers. Comment les personnes disent Amen? Ça veut dire que par Jésus, par la croix de crucifixion, par la crucifixion de Jésus, si tu es devenu enfant, tu es héritier du paradis aussi. அப்படி பரலோகத்துக்கு சொந்தமாய் இருக்கிறாய். Alors, or, si nous sommes enfants, nous sommes aussi héritiers. Héritiers de Dieu. Amen. Amen. Et co-héritiers de Christ. Alléluia. Alléluia. Si toutefois, nous souffrons avec lui afin d'être glorifiés avec lui. Amen. Nous, on peut être co-héritier. இதோ நாம் அவரோடு கூட எல்லாவற்றையும் On peut être ஏற்றுக்கொள்கிறோம். héritier. நாம் எல்லாத்தையும் சோதரிக்க வேண்டும்னு விரும்புகிறோம். Mais on ne veut pas souffrir comme lui, il a souffert. ஆனால் அவர் பாடுபட்டது போல On ne veut பாடுபட pas que nous, on passe par le four là. இத நம்ம ஃபூருக்குள்ள போக La விரும்பவில்லை. fournaise, ça nous aime pas, on n'en aime pas. இத நம்ம ஃபூர் பிடிக்கவில்லை. Mais la Bible, il est clair. ஆனா வேதம் நமக்கு Il dit pour atteindre le paradis, பரலோகத்துக்கு நீ tu போனா devais passer par la souffrance. நீ பாடுகள் Tu பற்றிய devais te transformer en pain நீ ரொட்டியாக pour மாற être un bon வேண்டும். sacrifice devant l'Éternel. தேவனுக்கு முன்பாக நல்ல பலியாய் மாற Seigneur, வேண்டும். comment je peux le faire? எப்படி அதை செய்ய முடியும்? Jésus t'a montré déjà. இயேசு உனக்கு அதை காண்பிச்சிருக்கார். Seigneur, est-ce que tout le monde le sait? எல்லாருக்கும் தெரியுமா தேவனே? Moïse, il a écrit déjà. மோசே அதை எழுதி வைத்திருக்கிறார். S'il a amené du pain, அவன் அப்பங்களை கொண்டு à chaque fois வருவான். quand ils sont en train de cribler, pétrir les pains, ஒவ்வொரு நாளும் அவர்கள் அப்பத்தை
Ils devaient toujours dire dans leur tête en disant qu'un jour, moi aussi, je vais être criblé et pétri. நானும் ஒரு நாள் புடைக்கப்பட்டு இப்படியே பிசைப்பட வேண்டும் Ils font, mais ils ne comprennent pas. அவங்க செய்றாங்க ஆனா அவங்களுக்கு Ils font, mais ils ne comprennent pas. அவங்க செய்றாங்க ஆனா அவங்களுக்கு புரியல. Chrétiens, கிறிஸ்தவர்களே, quand tu partages la Sainte Seine, là, இதோ நீ திருவந்தை ஆசரிக்க n'est-ce pas ce pain avant de venir dans mon estrade, இது ஸ்டேஜ் avant d'être partagé pour toi? உனக்கு அது பத்தாடி பண்ணி Il a été criblé. இதோ அது Non, oui ou புடைக்கப்பட்டது. non, cette farine a été tamisée. இதோ அது சலிக்கப்பட்டது. Cette farine a été remuée. அது நல்லா Et இனத்துல après, on a passé அதுக்கப்புறம் dans le feu pour que ça cuise. இதோ அது வேக வைக்கப்பட்டது. À chaque fois quand tu prends ce pain là, அதை ஒவ்வொரு tu devais dire un jour ou l'autre, je vais passer par là. Hein. ஒரு நாள் நீயும் அப்படியே மாற வேண்டும். Toi, tu as mangé le pain de cette scène. அப்பத்தை விட்டுக்கொண்டாய். N'est-ce pas, l'Éternel, il devait accepter comme un bon pain, toi, en haut au இந்த paradis. உன்னையும் பிதாவானவர் அப்படியே Voilà, c'est ce que tu ஏற்றுக்கொள்ள montres வேண்டும். dans la Sainte Seine. அப்ப அதுதான் நீ திருவந்திலே C'est ce que tu காண்கிறாய். montres dans la Sainte Seine. அதைத்தான் திருவந்திலே நீ Donc la காண்கிறாய். Bible dit, அப்ப வேதம் நமக்கு tu சொல்லும்போது devais passer par la tribulation. இது நீ உபத்திரவத்தின் வழியாக தான் Tu devais passer par la souffrance. இந்த பாடுகளின் வழியாக தான் நீ அப்படி செல்ல Selon 1 முடியும். Corinthiens 5:8, la Bible dit, இந்த 1 Corinthiens 5:8 நமக்கு சொல்லுகிறது. attention, deux choses qui sont très importantes dans l'Ancien Testament sur les pains. Hein. ஜாக்கிரதை, அந்த அப்பத்திலே Ces ரெண்டு pains ont பக்கம் été காரியம். faits avec la fleur de la farine. இது அது மெல்லிய மாவிலே அது Et deuxième செய்யப்பட்டது. chose, ce pain a été fait sans levain. இரண்டாவது காரியம் அது புளிப்பில்லாமல் Tu ne செய்யப்பட்டது. devais pas avoir de la levure là-dedans. அதுக்குள்ளாய் அந்த ஈஸ்ட் அந்த புளிப்பு Attention, le போடக்கூடாது. pain, toi, நீ அப்பம் quand tu vas être donné comme un bon holocauste pour l'Éternel, தேவனுக்கு நல்ல பலியாக உன்னை கொடுக்கும்போது tu ne devais pas avoir de levure en toi. உனக்குள்ள எந்த புளிப்பு தன்மையும் C'est ce இருக்கக்கூடாது. qu'il dit dans 1 Corinthiens 5:8. அதுதான் 1 Corinthiens Célébrons donc la 5:8. fête, அப்ப நம்ம ஆசாரிக்கும் போது non avec du vieux levain, இத பழைய புளித்த மாவோடு அல்ல, non avec un levain de malice et de méchanceté, இத எல்லாம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, mais avec les pains sans levain qu'on appelle de la pureté et de la vérité. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு அந்த பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று Tu devais சொல்லுகிறார். transformer en pain, நீ அப்பமாக மாற mais tu ne வேண்டும். devais pas avoir des malices et de méchanceté en toi. ஆனா உனக்குள்ளாய் பாருங்க எந்த Tu devais les புளித்த enlever. பொல்லாப்பு இருக்கக்கூடாது. Tu devais les enlever, நீ அதை எடுத்து போட tu devais les வேண்டும். tamiser, அதை நீ tu சலிக்க devais les வேண்டும். rejeter, அதை தூக்கி போட tu devais வேண்டும். devenir des bons farines, de fleurs de farine. நீ மெல்லிய மாவாக C'est மாற après que tu வேண்டும். seras digne pour aller jusqu'à la table de Dieu. அதுக்கப்புறம் Acclame la parole, dis Amen. Alléluia. 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 Voilà la révélation. இதுதான் வெளிப்பாடு. Voilà l'explication. இதுதான் வெளிப்பாடு. Donc chaque chose que tu vas lire à partir d'aujourd'hui là, அப்ப இந்த நாளிலிருந்து நீ வாசிக்கிற ஒவ்வொரு concernant le வார்த்தையும் tabernacle, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை concernant le குறித்து, tabernacle, ஆசாரிப்பு tu கூடாரத்தை vas avoir குறித்து des révélations உனக்கு வெளிப்பாடு et கிடைக்கும். ça va te transformer dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையை அது Ça மாற்றும். va te transformer dans ta vie. உன்னுடைய வாழ்க்கையை அது மாற்றும். Donc je finis avec Romains 8:3. ரோமர் 8:3 நான் முடிக்கிறேன். Car à ceux qui étaient impossibles à la loi, en ce qu'elle était faible par la chair, Dieu ayant envoyé son propre Fils en ressemblance de chair, de péché, et pour le péché, a condamné le péché dans la chair. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். Ceux qui ont écrit la loi, இதோ நியாய ceux பிரமாணம் qui ont reçu la loi, நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ceux qui lisent tous les jours la loi, les lois, les commandements, அந்த வேத பிரமாணத்தை வாசித்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ils n'appliquaient jamais tous les lois. அந்த எந்த நியாய பிரமாணத்தையும் C'est pour ça que Jacques il dit, si செய்யவில்லை. vous appliquez les lois, நீங்க நியாய பிரமாணத்தை donc vous échouez dans கடைபிடித்தீர்கள் un seul commandement, அதுல ஒரு சட்டத்தை கூட நீங்க c'est comme vous avez violé tous les lois. நீங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டது போலதான். Quelqu'un qui dit, யார் சொல்லுகிறார்கள்? je ne pêche pas, நான் பாவம் செய்யவில்லைன்னு je ne fais pas சொல்றாங்க. l'adultère, நான் விபச்சாரம் செய்யலன்னு mais s'il a சொல்றாங்க. volé, அவங்க திருடாங்கன்னு il சொன்னாங்க. a volé tous les commandements. அப்ப எல்லா நியாய பிரமாணத்தையும் Alors, அவள் எழுத aucun வேண்டாம். des gens qui appliquaient la loi, qui lisaient la loi, qui appliquaient dans la vie, வாசித்த ஒருவரும் அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. pourquoi la Bible dit, இத்தனைக்கும் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, ils étaient faibles de la chair. அவங்க மாம்சத்திலே பலவீனமா Ils இருந்தார்கள். étaient faibles de la அவங்க chair. மாம்சத்திலே பலவீனமா Pour இருந்தார்கள். que les gens comprennent qu'ils sont faibles, அவங்க பலவீனர் என்று சொல்லி அவங்க புரிந்து et கொள்ளணும்னா c'est pour cela que Dieu il a sorti la loi. தேவன் அதற்கு தான் நியாய பிரமாணத்தையே கொண்டு Quand il n'y வந்தார். avait pas la loi, நியாய பிரமாணம் இல்லை என்று சொன்னால் les gens ne savent pas que voler c'est un péché. ஜனங்களுக்கு திருட்டு பாவமே தெரியாது.
Quand il n'y avait pas la loi là, நியாயப்பிரமாணம் les இல்லைன்னா gens ne savaient pas combien d'adultère c'est un péché. இதோ விபச்சாரம் செய்யறது பாவம்னு ஜனங்களுக்கு Quand தெரியாது. la loi est venue, எப்ப நியாயப்பிரமாணம் le péché வந்தது, ressuscitait. இதோ பாருங்க பாவம் உயிர் பெற்றது. Le péché prenait vie. இதோ பாவம் உயிர் பெற்றது. Et nous, on est devenus faibles. நாம பலவீனர்களாய் Ah மாற்றப்பட்டோம். oui? Quand tu te condamnes les commandements, c'est là que tu dis, இதோ je n'arrive pas là. நியாயத்திற்கும் போது Je n'arrive pas à sortir. என்னால வெளியே வர Je n'arrive pas à முடியல. sortir. என்னால வெளியே வர Et முடியல. donc, beaucoup de gens, c'est ce qu'ils sont en train de chercher gauche à droite des நிறைய astuces ஜனங்கள் அதுக்கும் இதுக்கும் அதுதான் pour dire que j'ai eu le pardon au péché. இதோ எனக்கு பாவம் மன்னிப்பு Non, ton cœur, il est en train de te condamner tout le temps. இல்லையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய இருதயம் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கு. Ah oui? Tu as fait l'année dernière le vol. இதோ போன வருஷம் திருடினாய். Tu as fait l'année dernière, tu as parlé du mal aux autres des போன autres. வருஷம் இந்த மற்றவர்களை குறித்து புறம் பேசினாய். Tu as dit aujourd'hui, ben, c'est bon parce que j'ai donné un agneau. இதோ இன்னைக்கு நான் பாருங்க ஒரு N'est-ce pas cette année tu parles aussi? இதோ இந்த வருஷம் பேசிக் Tu parles de la même façon, oui ou non? அதே போல தானே Cela veut dire பேசிட்டு quoi? அப்படி என்ன Le sang சொன்னாங்க? de l'agneau, il n'a pas ôté les péchés. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நம்ம பாவத்தை Tant que tu போக்கவில்லை. es faible devant les commandements, அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நீ le பலவீனமாய் commandement இருக்கிறாய். t'accuse, la loi t'accuse tout le temps que tu es un pauvre pécheur. நியாயப்பிரமாணம் உன்னை பாவி என்று சொல்லி குற்றப்படுத்துகிறது. Donc personne ne peut s'en sortir de là. அதிலிருந்து யாராலையும் விடுதலை ஆக்கப்பட முடியாது. Dieu, தேவன் l'éternel, தேவன் l'éternel, பிதாவான la தேவன் parole de l'éternel, தேவனுடைய வசனம் qui a donné la loi, நம்மளுக்கு qui a நியாயப்பிரமாணத்தை donné les கொடுத்தது. commandements. இதோ அது நம்மளுக்கு கட்டளைகளை கொடுத்தது. Il n'y a que lui qui peut donner la solution aussi. அவரே அதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியும். Qui peut amener une solution? யார் நமக்கு அதுக்கு Il விடை n'y a que lui qui connaît tout. அவருக்கு தான் எல்லாம் Nous sommes des pauvres pécheurs. நாம் எல்லாம் பாவிகளை Il dit que le salaire du péché, c'est la mort. அவர் சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் Comment tu மரணம். peux comprendre, comment tu peux savoir que tu es un péché par les commandements? எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உனக்கு Maintenant, l'homme, il devait dire que, ah, Seigneur, j'accepte, j'avoue que je suis un pauvre pécheur. ஆண்டவரே இதை நான் பாவி என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்கிறேன். Puisqu'on est faible, நீ பலவீனனா இருக்கிறபடினாலே Dieu même il dit, தேவனே சொல்லுகிறார் je vais te sauver. நான் உன்னை மீட்க விரும்புகிறேன். Beaucoup de gens, quand ils parlent, நிறைய ஜனங்கள் பேசும்போது beaucoup de gens, quand ils parlent dans ce monde-là, நிறைய ஜனங்கள் உலக ஜனங்கள் பேசும்போது je te promets, hein, இதை நான் உனக்கு je vais te faire ça. Hein. இதை சத்தியமா சொல்றேன் இதை Oh, ma செய்யறேன். parole, hein, ma parole. Hein. இதை நான் எனக்கு ஒரு Je dis வார்த்தை ma parole. Hein. இதை Je நான் dis ma வார்த்தை parole, je vais faire. Hein. இதை நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க. Tu crois à ces gens qui disent ma parole, tu crois pas à Dieu qui est en train de dire j'envoie ma parole pour te délivrer du péché? விசுவாசிக்கிறாய், ஆனால் Hey. இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கவில்லை. Non, écoute-moi de ce que je parle là. L'Éternel dit tu ne peux pas sortir de tes péchés. தேவன் சொல்லுகிற ஒரு பாவத்திலிருந்து Parce que les commandements braquent dans tous les sens comme des mitraillettes. Là. தேவனுடைய நியாயப்பிரமாணம் உன்னை Tu es faible. நீ பலவீனமா Maintenant, இருக்கிறாய். dis Seigneur, qu'est-ce que je vais faire? இதை நீ சொல்ற தேவன் L'Éternel என்ன dit செய்யணும்? je vais te sauver. நான் உன்னை மீட்கிறேன்னு Il dit சொல்றாரு. comment Seigneur? எப்படி நீ கேட்க Je போகுது? donne ma parole. Hein? இதை நான் என்னுடைய வார்த்தையை L'Éternel dit கொடுக்கிறேன். je donne ma parole. நான் என் வார்த்தையை Est-ce qu'il a donné sa கொடுக்கிறேன். parole, oui ou non? Ma parole s'est fait chair, il est venu en bas. C'est ce qu'il dit, il dit qu'il a donné son fils unique en parole. Il a donné sa parole, acclame la parole, amen. Il a donné sa parole. Alléluia. Il n'y a que l'Éternel qui peut donner sa parole, aucun autre de ce monde qui peut donner sa parole. Alléluia. Leur parole part en vain. மத்தவங்களுடைய வார்த்தை பாருங்க வீட்டுல போயிடும். Leur parole part en vain. அவங்களுடைய வார்த்தை எல்லாம் வீணா Mais போகும். l'Éternel, sa parole, ஆனா தேவனுடைய ça ne part வார்த்தை jamais en vain. அது வீணாவே Il போகாது. dit j'envoie ma parole. அவர் சொல்லுகிறார் வசனத்தை அனுப்புகிறேன். Avec cette parole, je te délivrerai du péché. அந்த வார்த்தையினாலே உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை La மீட்கிறேன். parole s'est fait chair. அந்த வார்த்தை மனு உருவாக இறங்கி வந்தது. Au lieu de condamner les pécheurs, இந்த பாவிகளை அது il a condamné la loi. Acclame la parole. Amen. Alléluia. Acclame. Alléluia. Une loi qui te dit je vais te tuer. இதோ சொல்லுகிற சட்டம் உன்னை Jésus dit je vais tuer cette loi par ma ஆண்டவர் சொல்லுகிற mort. என்னுடைய மரணத்தின் Alléluia. அந்த Il a tué la condamnation. இவர் அந்த சட்டத்தை அவர் மூழ்கடிக்கிறார். C'est lui qui a accepté Jésus-Christ comme sauveur et Seigneur. இயேசு கிறிஸ்துவை மீட்பர் இரட்சகருமாய் Il n'y a pas de condamnation pour toi. அவருக்கு நியாய தீர்ப்பு இல்லை. Alléluia. Alléluia. C'est ce qu'on dit le pain. அதுதான் மன்னா. Le vrai pain. அதுதான் உண்மையான Le vrai மன்னா. pain. அதுதான் உண்மையான மன்னா. Transforme-toi en pain. நீ அப்பமாக Tu மாறு. affranchiras le paradis dans le nom de Jésus. பரலோகத்துக்கு போவ இயேசு கிறிஸ்துவின் J'ai நாமத்தினாலே. oublié deux choses, mais j'ai expliqué qu'une seule chose. On verra le temps. ரெண்டு காரியம் எடுத்திருக்கிறேன், ஒரு காரியத்தை தான் சொன்னேன். Acclame la parole, c'est Amen. ஆமென். Oui, je vais t'apparter. ஆண்டவர் உங்களோட Viens, பேசுகிறார். cette assurance-là. ஏழு நிமிஷம் Et நம்பிக்கையோடு remercie Jésus-Christ.